அனுப்பினா சார் டவுட் இருக்கா கிளியர் பண்ணி தரேன். இப்ப நீங்க வந்து என்ன இப்ப DDoS அட்டாக் அவங்க வெப்சைட் நடந்துருக்கா DDoS அட்டாக் ப்ரொடெக்ஷன் வேண்டிக்குமா? அவங்க வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கேன், ஆனா அது நடந்துருக்கு சார். ஓகே, அது நார்மல் தான். என்ன மாதிரி வெப்சைட் அது? இ-காமர்ஸா? அது வந்து சார் இ-காமர்ஸ் வெப்சைட் தான். லைக் சொல்ற டேட்டாஸ் எல்லாம் வந்து பப்ளிக்ல தான் இருக்கு. நார்மலா வந்து நாங்க ஈஸியா அவங்க டேட்டாஸ் எடுத்துடலாம் வெளியில யூஸ் பண்ணது. அப்ப அது வந்து சார் மெட்டது எந்த கலையில் நெக்ஸ்ட் சார் கொஞ்சம் கரப்ட் ஆயிருக்கு சார். சில டூல்ஸ் இருக்கு தானே சார், அது கொஞ்சம் கரப்ட் ஆயிருக்கு சார். இப்போ ஹார்வெஸ்டர் இருக்கு தானே, அதை நான் திரும்ப புது மிஷினை கிரியேட் பண்ணி என்ரோல் பண்ணாலும் சார் அது சில ஃபைல் செலக்டர் மிஸ் ஆகுது, எரர் வருது சார். பட் நான் திரும்ப இன்ஸ்டால் பண்ணேன் சார், அந்த ஃபைல் செலக்டர் மிஸ் ஆகுது வருது அந்த ஃபைலை கொடுத்து. ஸோ அந்த கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நான் என்ன செய்யறதா ஒரே நிமிஷம். சாரி சார், ஐ அம் இன் நான் பஸ்ல இருக்கேன் சார். கொஞ்சம் நோ ப்ராப்ளம். நான் வந்து நோ ப்ராப்ளம். என்னடா இன்றைக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு லெசன்ஸ் போவோம் இன்றைக்கு. இன்றைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம்டா, Windows 7 வந்து நாங்க வந்து 2 விதமான அட்டாக் செஞ்சு பார்க்க போறோம். ஓகே, Windows 7க்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்டா, உங்கள்ட்ட எல்லா வீடியோஸும் நான் வந்து கரெக்டா எல்லாம் அப்லோட் பண்ணி தான் இருக்கேன் கடைசி வரைக்கும். ஸோ நாங்க என்ன செய்வோம்டா, நான் இதெல்லாம் இது பண்ணிட்டு நான் உங்களுக்கு லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் அப்படியே தரேன், நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நீங்க டேட் வரியா போய் பார்த்து இது பண்ணலாம். ஸோ நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஏதாவது அப்லோட் பண்ண வீடியோ இருந்துச்சுன்னா நான் பார்த்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். Okay. All right, let's get started. Okay, thank you so much. Thank you. Okay, so நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லெசன் முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன். அந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டாம். ஒரு Windows 7 மிஷினை வந்து நீங்க ஹேக் பண்ணி அதுக்குள்ள வந்து எப்படி வந்து சில இது செய்ய முடியும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அது உங்களுக்கு நான் வந்து என்ன செய்யறேன்டா, இது நாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த vulnerabilities Windows 7 நினைக்கிறேன் நாங்க போன கிளாஸ் நாங்க கதை கேட்கிறேன், நாங்க இன்ஸ்டால் பண்ண சொன்னது நினைக்கிறேன். ஓகே, சாரி, நான் இதுக்கு முன்னாடி போறதுக்கு நான் இன்னொரு விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த ஃபால்ட்னால வந்து இந்த கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டுட்டு, நாங்க இந்த கிளாஸ் எப்பயோ முடிச்சுக்க வேண்டிய கிளாஸ், என்னோட ஹெல்த்தும் என்னோட ஜஸ்ட் மை சர்டன் திங்ஸ் ஹேப்பன், அதனால வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. நான் இப்ப வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி இது வந்து எப்பயுமே வந்து கான்கிரீட்ல செட் பண்ணதில்லை. ப்ரிடிக்ஷன் படி வந்து நாங்க வந்து February 7th ஒரு நிமிஷம் அந்த கேலண்டர் பாக்குறேன் கரெக்டா தெரியுமே. இந்த பேட்ச் இந்த எண்ட் டேட் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் February 21st நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பேட்சோட கம்ப்ளீட் எண்ட் டேட் February 21st ஆக லென்த் ஆனது. நாங்க வந்து இப்ப எங்கட கொஸ்டின்ஸோ சரி இதெல்லாம் பண்ணி முடிக்கிறது. ஓகே, பண்ணி முடிச்சு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு February 21st எங்களோட கடைசி டேட்டா இருக்கும். இந்த பேட்சோட கடைசி நாள். உங்களோட கான்வகேஷன் வந்து நான் எல்லாருக்கும் வந்து உங்களோட டிப்ளமாஸும் உங்களோட சர்டிபிகேஷன்ஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று டிஜிட்டல் காப்பியும் வரும். உங்களுக்கு பிசிக்கல் காப்பி வேணும்னா நீங்க போய் அசிஸ்டியால போய் பிக்கப் பண்ணலாம். இல்லாட்டி நான் உங்களுக்கு அவைல் மூலியமா உங்களுக்கு கரியர் ஆப்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவேன். ஓகே, நீங்க உங்களோட பிசிக்கல் காப்பி நீங்க எடுக்கலாம், உங்களுக்கு நான் டிஜிட்டல் காப்பியும் தரணும், உங்களோட சர்டிபிகேஷன் காப்பி. ஓகே, சீல் பண்ணது லைசன்ஸ் காப்பி. ஸோ அது உங்களுக்கு February 21st உங்களோட இந்த கோர்ஸ் இந்த எண்ட் டேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து உங்களோட சர்டிபிகேஷன்ஸ் வந்து டிஜிட்டல் காப்பி உங்களுக்கு வரும், அதே மாதிரி வந்து பிசிக்கல் காப்பியும் வரும். இந்த வருஷம் வந்து ஜூன் போல வந்து கான்வகேஷன் வைக்கிற மாதிரி இருக்கிறோம் எல்லா பேட்சுக்கும் சேர்த்து. அப்ப நீங்க எல்லாரும் வந்து அந்த கான்வகேஷன் இன்வைட் பண்ணப்படுவீங்க. ஓகே, நாங்க நேரா இருந்து சர்வீஷன் செய்யறதா இருந்தா ஆப்வியஸ்லி இந்த வருஷம் வரதுக்கு பிளான் பண்ணியிருந்தா அந்த வெக்கேஷன் டைமிங் அது இல்லாதனாலதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூடி லைக் ஏன்னா நான் நினைச்ச பிளானும் நாங்க போட்ட பிளானுக்கும் அதுவும் டோட்டலா டிஃப்ரெண்டா மாறிட்டு. ஸோ அப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்துட்டு எனக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அந்த வெதரும் அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரோட ஃபால்ட்டும் இல்லை, இயற்கை தானே. ஸோ இட்ஸ் நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ வி கேன் டூ எனிதிங், ரைட்? ஸோ அப்ப அதனால தான். ஓகே, நோ ப்ராப்ளம். ஹலோ மேடம், எங்கட அந்த அசைன்மெண்ட்ஸ் இருக்கு தானே சார், ப்ரீவியஸ் அசைன்மெண்ட்ஸ் அந்த மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் என்ன மாதிரி சார், அதை எப்ப அவுட் பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு அது வந்து உங்களோட இது இருக்கலாம், உங்களோட சர்டிபிகேட்டோட வரும் உங்களுக்கு எல்லாம் போட்டு. ஓகே யா ஓகே சார்.
Okay, no problem. Yeah. Okay, perfect. சரிடா, வைக்கிறேன். One second, தாங்க ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். சார் இந்த விண்டோஸ் 7க்கு ஹார்ட் டிஸ்க் அளவு வந்துட்டு எவ்வளவு சார் வைக்குது? நான் சொல்றேன் அது எவ்வளவுன்ட்டு. அது கணக்க தேவையில்லை இருக்கு. ஒரே நிமிஷம், நான் கணக்க தேவையில்லை. ஒரு அதுல விண்டோஸ் வந்துட்டு அல்டிமேட்டா சார் செலக்ட் பண்ற பேசிக்கா எது வந்தாலும் ஓகே. ப்ரோ நான் யூஸ்வலா யூஸ் பண்றது ப்ரோ தான் நான் யூஸ் பண்றேன். உண்மையா சொல்ல போனா நான் இன்ஸ்டால் பண்றது நீங்க ஹோமா இருந்தாலும் சரி ப்ரோவா இருந்தாலும் சரி இட் டஸ் மேட்டர். ஆனா ப்ரோவா வச்சிருக்கிறது பெட்டர். அதுல நீங்க ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் செஞ்சு விடலாம், பெரிய இஷ்யூ இல்ல. நான் நினைக்கிறேன் நான் இது கொடுத்தது வந்து 60 GB, ஆனா 30-40 GB காணும் நினைக்கிறேன் இருக்கு. 25-30 GB காணும். இட் ஷுட் பி எனஃப். ஏன்னா இதுல நீங்க பெருசா இது இன்ஸ்டால் பண்ண போறது இல்ல. அந்த காரணத்தினால்தான் 25-30 GB ஓகே, இட் ஷுட் பி எனஃப். ஏன்னா நீங்க அந்த சிஸ்டம் நினைக்கிறேன் 10 or 12 GB எடுக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் இருந்தா காணும், பெருசா கணக்க தேவையில்லை இருக்கு. நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு உங்களோட வாட்ஸ்அப் நான் போடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு லிங்க் ஒன்று போட்டுவிடுறேன். உங்களுக்கு நான் 1-2 லிங்க் போட்டுவிடுறேன் நான். ஓகே, சோ நான் வந்து விண்டோஸ் 7 கதை கேட்கல. இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ எப்பவுமே விண்டோஸ் 7 நாங்க கதை கேட்கல வந்து நாங்க ஃபர்ஸ்ட்லி நாங்க என்ன கதைக்கோம்னா முதல் வால்னரபிலிட்டி, பெரிய வால்னரபிலிட்டி வந்தது உலகத்தையே என்ன சொல்றது ஒரு ஸ்தம்பிச்சு ransomware அட்டாக். அதுக்கு எல்லாத்துக்கும் முதல் என்ன சொல்றது ஒரு ஆதிப்புள்ளியா இருந்தது வந்து இட்டர்னல் ப்ளூன்னு சொல்ற ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். இதான் ஒன் ஆஃப் த worst எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த உலகத்திலே நடந்தது. இது வந்து இதனால வந்து கணக்கு ஜெயில்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஃபெக்ட் ஆனது இதனால. அந்த காரணத்தினால என்ன ஆச்சுன்னா இது வந்து எப்படி இந்த வால்னரபிலிட்டி வந்தது, இதை வச்சு நாங்க என்ன செய்யலாம். இது வந்து இப்பயும் ஸ்டில் ஆக்டிவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எஸ். ஏன் நான் ஆக்டிவா இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல மெயின் காரணம் நாங்க விண்டோஸ் 7 பார்ப்போம். ஆனா விண்டோஸ் 7 நாங்க முதல்ல நாங்க படிச்ச மாதிரி வந்து விண்டோஸ் 7 வந்து ஒரு கிளையன்ட் கம்ப்யூட்டிங், அதாவது வந்து ஒரு ஆட்கள் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், ரைட்? அதே மாதிரி அதுக்கு பேக் எண்ட்ல சர்வர்ஸும் இருக்கு. அந்த சர்வர்ஸும் இந்த இன்டர்னல் ப்ளூக்கு வந்து வால்னரபிள் தான். இன்டர்னல் ப்ளூன்ற வைரஸுக்கு வால்னரபிள் தான். வால்னரபிலிட்டிக்கு வால்னரபிள் தான். ஓகே, யார் இந்த இன்டர்னல் ப்ளூ தயாரிச்சுட்டா NSA, நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், CIA, US கவர்மெண்ட் கிரியேட் பண்ண ஒரு வைரஸ் தான் இது. என்ன அவை வந்து உளவு பார்க்கறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு வைரஸ். இது வந்து கடனாலா இருந்திருக்குது. ஆனா என்னன்னா ஷேடோ புரோக்கர்ஸ் சொல்லி நீங்க எல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஷேடோ புரோக்கர்ஸ், அவங்க பேர் ஷேடோ புரோக்கர்ஸ் சொல்ற ஒரு அனானிமிட்டி ஹேக்கிங் குரூப் வந்து என்ன செஞ்சா NSA இந்த டூல வெளியே லீக் அவுட் பண்ணுது. இது ஒரு டூல் ஒன்று இருக்கு. இது வந்து பப்ளிக்லி அவைலபிளா மாத்துனது. இந்த டூலை அது மாத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து இதை வச்சுதான் வந்து இந்த வானக்ரைன்னு சொல்ற ஒரு வால்னரபிலிட்டி கொண்டு வந்தவங்க. இதை வச்சுதான் கணக்க சர்வர்ஸ் அட்டாக் பண்ணப்பட்டது. கணக்க என்ன சொல்றது ஹாஸ்பிட்டல் சர்வர்ஸ் அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த சர்வர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணப்பட்டது ransomware மூலியமா. இதுக்கு வந்து நாங்க வச்சிருக்க ஒரு என்ன சொல்றது ஒரு பேர் வந்து எங்களோட சைட் நாங்க So I know and read about it. Yes, perfect. Yeah, very good. Yeah, and நீங்க வந்து இந்த ஹேக்கிங் குரூப் பத்தி இப்ப நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க. In that case you'll know shadow brokers is one of the most notorious group அவங்க. Almost எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கையில கை வச்சிருக்காங்க, ரைட்? ஸோ அப்ப அதான் இந்த இட்டர்னல் ப்ளூன்னு சொல்ற இந்த வால்னரபிலிட்டி வந்து one of the most highest vulnerable machines. என்ன பிரச்சனைனா விண்டோஸ் 10 விண்டோஸ் 11க்கு முதல்ல காலத்துல விண்டோஸ் 7ல வந்து ஒரு நான் சொல்றது எல்லாமே கார்ப்பரேட் என்வாயன்மெண்ட்ல, ஓகே, பர்சனல் என்வாயன்மெண்ட்ல, கார்ப்பரேட் என்வாயன்மெண்ட்ல இருக்கிற விண்டோஸ் 7 மிஷினுக்கு வந்து ஃபயர்வால் ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். அது வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் மாதிரி. ஏன்னா அந்த கார்ப்பரேட் என்வாயன்மெண்ட்ல இருக்கிற ஹார்ட்வேர் ஃபயர்வால்ஸ் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் ஃபயர்வால் இருந்து இன்னொரு ஃபயர்வாலும் வேலை செஞ்சதுன்னா வந்து கிராஷ் நடக்கும். அப்போ உங்களால வந்து ஒர்க் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராமிங் உங்களால ரன் பண்ண முடியாது. அப்ப அது கணக்கு இஷ்யூ வந்ததுன்னா அப்ப எல்லா ஒர்க் இடத்துலயும் வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் XP,
விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 8 இருந்தேன்டா ஃபர்ஸ்ட் திங் நாங்க இன்ஸ்டாலேஷன் செய்யும் போது என்ன செய்வோம்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபயர்வால் டிசேபிள் பண்ணுவோம். ஏன்னா எங்கள்கிட்ட வந்து அதோட பெரிய ஃபயர்வால் இருக்கு. ஓகே, பட் என்னன்னா இது வந்து என்ன நாங்க வந்து கணக்க வேற இடத்துல வந்து இதுல என்ன செஞ்சவங்கடா, ஏன்னா இந்த மாதிரி பெரிய அட்டாக்ஸ் இல்லை ரைட். அப்ப என்ன செஞ்சவங்கடா இது இப்ப வேற இடத்துல கேட்கலாம், ஓகே ஃபயர்வால் ஆஃப்ல இருக்கும். பட் ஆனா இப்ப வீட்டை கொண்டு போய்க்கல, இல்லாட்டி வந்து என்ன சொல்றது, இப்ப ஃபயர்வால்ஸ்ல வந்து சில லூப் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்து இந்த கம்ப்யூட்டர் அத்தனையுமே வந்து எக்ஸ்போஸ் ஆரம்பிச்சிட்டு. ஓகே, சோ நீங்க வந்து என்ன செய்யுங்கடா இதை இமிலேட் பண்றது, அதான் நாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு உங்களோட விண்டோஸ் 7 விஷயம் இருக்குல்ல, இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே நாங்க ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட ஃபயர்வால் ஆஃப் பண்ணுங்க. இந்த இது வந்து விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 8.1 விண்டோஸ் 8.1 உண்மையா சொல்ல போனா கோஆபரேட் என்வாயன்மெண்ட் பெருசா வரையில எழும்பையில. விண்டோஸ் 7 வந்து யாருமே விண்டோஸ் 8 விரும்பல. விண்டோஸ் 10 வந்தாலும் விண்டோஸ் 10 போயிட்டீங்க. ஆனா விண்டோஸ் 10லயும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்வீஸ் பேக் 1 அந்த நம்பரை நான் விண்டோஸ் 10 போறேன்னு சொல்றேன். ஒரு சர்டன் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் 10 இந்த இதுக்கு சில நேரம் அட்டாக் பண்ணலாம். இது விண்டோஸ் 10 வரைக்கும் வந்து ஒரு கொஞ்ச நாள்ல வந்து ஃபயர்வால் வந்து விண்டோஸ் ஃபயர்வாலும் எக்ஸ்டர்னல் ஃபயர்வாலும் ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டு அது ரெண்டும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. அப்ப அதனால வந்து விண்டோஸ் 10ல வந்து நீங்க ஆஃப் பண்ண தேவை ஃபயர்வால். ஆனா விண்டோஸ் 7 மிஷின் நீங்க எந்த கோஆபரேட் லேப்டாப் எடுத்து பார்த்தாலும் விண்டோஸ் 7 லேப்டாப் ஃபயர்வால் ஆஃப் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அது வந்து அவங்களோட டீம்ல இருக்கிற பவர்ஃபுல்லான ஃபயர்வாலுக்கும் இதுக்கும் கிளாஷ் ஆகும். நீங்க என்ன செய்வீங்கன்னா உங்களோட ஃபயர்வால் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி விண்டோஸ் ஃபயர்வால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போய் எல்லாத்தையும் ஆஃப், டொமைன், பிரைவேட் அண்ட் பப்ளிக் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, ஓகே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது சிமுலேட் சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு வந்து உங்களோட கோஆபரேட் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குமோ அந்த கம்ப்யூட்டர் வந்து இது பண்ணும். ஓகே, கம்ப்யூட்டர் பண்ணும். இப்போ என்ன பார்க்க போறோம்டா, ஃபர்ஸ்ட் திங் நாங்க வந்து நாங்க இந்த லாங் பிரேக் முன்னாடி நாங்க வந்து மெட்டாஃபிகர் பார்த்துனாங்க. அப்புறம் மெட்டாஸ்போய்டபிள் வச்சு எப்படி வந்து ரன் பண்றதுன்னு சொல்லி நாங்க பார்த்துனாங்க. ரைட், நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் லிங்க் அனுப்பிடுறேன். உங்களுக்கு நீங்க பார்க்க திருப்பி ரெஃபர் பண்றதுக்கு பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு நான் அனுப்பிடுறேன். ஓகே, ஸோ நாங்க எப்பவுமே வந்து என்ன டெர்மினல் ஓப்பன் பண்ணுவோம், சூடோன் கொடுத்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு போயிடுவோம். நான் இது ப்ரிவிலேஜ் மோடுக்கு செய்கிறேன். ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நார்மலாகவே செய்வோம். ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் என்ன செய்வோம்னா ஆல்வேஸ் நாங்கள் வந்து என்மேப் ஸ்கேன் செய்வோம். ரைட், நீங்க வந்து இப்போ ஒரு கோஆபரேட் என்வாயன்மெண்ட் இருக்கிறீங்கன்னா நீங்க என்மேப் ஸ்கேனிங் வந்து நீங்க ஃபுல்லா செய்வீங்க, நெட்வொர்க் ஃபுல்லா செஞ்சு எந்தெந்த கம்ப்யூட்டர் எதுன்னு சொல்லி நாங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் செஞ்சு நாங்கள் ஞாபகம் இருக்கா ஃபிங்கர் பிரிண்டிங் எடுக்கிறது. அப்ப எந்த கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் 7 எந்த சர்வர்ஸ் வந்து விண்டோஸ் சர்வர் 2008 அந்த மாதிரி. ஸோ இதை படிச்சீங்கன்னா இந்த ஃபார்ம் நீங்க படிச்சீங்கன்னா இது வந்து ஃபுல்லா எந்த சிவி இருக்கும், எந்த மாதிரி அட்டாக் நடக்கும். விண்டோஸ் சர்வர் 2008, விண்டோஸ் 7, விண்டோஸ் XP, விண்டோஸ் 10 ரன்னிங் ஆன் ஈவன் ஆன் விண்டோஸ் 10. ஓகே, இதை நான் சொல்லுவேன் விண்டோஸ் 10க்கும் ஒரு சர்டன் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் 10க்கும் இந்த vulnerability அஃபெக்டட். ஓகே, ஸோ அப்ப இது நீங்க பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்கும் எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் என்னென்ன விண்டோஸ் சர்வர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, விண்டோஸ் என்ன சொல்ற கன்சியூமர் என்னென்ன அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுல வந்து 2 இஷ்யூ ஸ்டில் நான் இப்ப நான் செய்யற அசஸ்மெண்ட் கம்பெனிஸ்க்கும் நான் பாக்குறேன். என்னன்னா விண்டோஸ் சர்வர் 2012 R2 வந்து ஸ்டில் லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து விண்டோஸ் சர்வர் 2008 என்டர்பிரைஸ் வந்து கணக்கு சர்வர்ஸ் யூஸ் பண்றோம். எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா ஹாஸ்பிட்டல்ஸ், சில பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சில லாங் டேர்ம் பிசினஸ் அதுக்காக யூஸ் பண்றேன். ஏன்னா வந்து சர்வர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான் ஒன்று சில அவங்க பழைய மிஷின்ஸ் இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்த வரைக்கும் சில எம்ஆர்ஐ மிஷின்ஸ் அப்புறமா ரேடியோகிராஃபி மிஷின்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் $10 million $20 million கொடுத்து வேண்டிட்டு இருக்கோம். அப்ப அது இன்னுமே வேலை செஞ்சு தான் இருக்கு. அது வந்து அப்கிரேட் பண்றதுக்கான தேவை இல்லை. அதே மாதிரி வந்து அது வேலை செய்யாம இருந்து போய் மட்டும் ரிப்பேர் பண்ண முடியாட்டி மட்டும் தான் வந்து அவையால் கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ண முடியும். அப்ப அந்த காலத்தினால இருந்து அந்த பழைய மிஷின் வந்து புது விண்டோஸ் வேலை செய்யாது. ஏன்னா அது இந்த ஆர்கிடெக்சர்ஸ் வந்து 32 பிட் இல்லாட்டி இந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் மட்டும்தான் வேலை செய்யும். அப்ப அதனாலதான் இன்னுமே ஸ்டில் இந்த சர்வர்ஸோ சரி இல்லாட்டி விண்டோஸ் 7 மிஷின்ஸ் இன்னுமே பழைய இன்னும் எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அப்புறமா வந்து ஈவன் ஜெயில்ஸ் இருக்கு விண்டோஸ் 7. சில கவர்மெண்ட் இந்த இதுல எடுத்துட்டீங்கன்னா என்னன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் விண்டோஸ் 7 யூஸ் பண்றீங்க. ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ் வந்து என்னன்னா அந்த மத்த ஆர்கிடெக்சர் விண்டோஸ் 8 வரைக்கும் விண்டோஸ் 10 வரைக்கும் ஆர்கிடெக்சர்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஸோ அப்ப டிரைவர் ஃபைல்ஸ் வேலை செய்யாது, ப்ராப்பரான கம்யூனிகேஷன் டிவைஸோட வராது. அப்ப அந்த காரணத்தினால ஸ்டில் விண்டோஸ் தான் யூஸ் பண்றோம்.
இதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்கு இந்த அட்டாக் வந்து அவாய்ட் பண்றதுக்கு. ஆனா அந்த டெக்னிக் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிடாது. நான் இந்த கடைசியா நான் சொல்றேன் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. பட் இந்த அட்டாக்ஸ் ஸ்டில் இஸ் பாசிபிள் இப்ப இருக்கு. ஆனா இது தன்மை குறைஞ்சிட்டு. பட் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நல்லா இருக்கும்டா, இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியா நீங்க அட்டாக் பண்ணி ட்ரைனிங் பார்க்கலாம். ஒரு பிகினர் லெவல் என்டர் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அட்டாக்கா இருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு நாங்க வந்து எப்படி நாங்க வந்து விண்டோஸ் 7 வந்து ஹேக் பண்றோம்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே ஓகே, சோ இது நீங்க படிங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கல. இது ஒரு நல்ல ரீடா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் 2-3 லிங்க் நான் தரேன் நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஏன்னா 2-3 இன்னைக்கு நாங்க பார்க்க 2 அட்டாக்ஸ் நாங்க இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஓகே, இன்னைக்கு நான் என்னோட காலேஜ் மிஷின் ஓபன் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன, நீங்க வந்து இப்ப இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின் காரணத்தினால நீங்க உங்க வீட்டுல இருக்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ஆப் ஸ்கேனை பிடிச்சி உங்களோட வீட்டுல இருக்க எல்லா நெட்வொர்க்கும் ஸ்கேன் பண்ணுங்க. அதுல விண்டோஸ் 7 மிஷினை வந்து நீங்க நேரா டவுன் பண்ணி பாருங்க. ஓகே, இது கிவ் யூ ஒரு சிமுலேட்டட் என்வாயன்மெண்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதே இது வந்து நான் என்ன செய்யணும், இந்த ஜஸ்ட் இந்த கிளாஸ் பர்பஸ்க்காக மட்டும், டைம் இல்லாத காரணத்தினால மட்டும் நான் என்ன செய்யறேன், இந்த விண்டோஸ் 7ல வந்து என்னோட ஐபி அட்ரஸ் எடுக்கணும். ஓகே, IP config 86.30. okay, that's good. So first thing என்ன செய்யறேன்டா, நீங்க இப்ப ஜெனரலா ஒரு ஸ்கேன் பண்ணி பாப்பீங்க. உங்களோட மெஷின்ஸ் எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்து அதுக்கப்புறமா நீங்க ஸ்பெசிபிக்கான இண்டிவிஜுவல் ஸ்கேன் செய்யலாம். ஓகே, சோ அப்ப நீங்க இப்ப அசியூம் பண்ணிக்கோங்க, நான் வந்து ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டேன், நெட்வொர்க் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி இந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து vulnerable இருக்கலாம்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டேன். அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு ட்ரை பார்க்கறேன், எனக்கு செட் ஆகுது. ஓகே, sudo nmap -s இதா 192.168.86.30 இந்த ப்ராசஸ் இருக்கும். சோ இப்ப நீங்க ஃபயர்வால் ஆஃப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எல்லா சர்வீஸும் காமிக்குது. இதுல வந்து இந்த vulnerability எந்த இதுல நடக்குதுடா, இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல நாங்க திரும்பி பார்த்தோம்டா, இது நாங்க பார்த்தோம்டா உங்களுக்கு அது கிளியரா சொல்லும். ஒரு சர்டன் ஒரு போர்ட்டை வச்சுதான் வந்து இந்த அட்டாக் நடக்குது. ஓகே, அது வந்து SMB வெர்ஷன் 1. இந்த இது வந்து ஈவன் நீங்க வந்து பழைய நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ்ல NAS சொல்றது. ஓகே, NAS சொல்ற அந்த நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ்ல வந்து இந்த vulnerability ஹையஸ்ட் இருக்கு. ஓகே, இது பட் இது பாத்தீங்கன்னா இது வந்து 465 போர்ட் நம்பர் தான், இது வந்து 445 போர்ட் நம்பர் தான் வந்து இந்த vulnerability நடக்கும். ஓகே, சோ அப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்கேன்ல போர்ட் 445. ஓகே, இந்த போர்ட் ஓபன்ல தான் இருக்கு, எங்களுக்கு அக்சசிபிளா இருக்கு. ஓகே, இது வாங்க இது வந்து என்னடா ஏன் இது வந்து ஓபன்ல வச்சிருப்பாங்கன்னா ஃபைல் கம்யூனிகேஷன்ஸ்க்காக, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இது வந்து செய்யணும். ஓகே, அதே மாதிரி நாங்க செகண்டான இது இன்னொன்று பார்ப்போம். அது முதல்ல இந்த இட்டர்னல் ப்ளூ செய்வோம், அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு இருக்கு, அது வந்து என்ன ப்ளூ கீப்னு சொல்றது. முதல்ல இட்டர்னல் ப்ளூவை பார்ப்போம். ஓகே, சோ இப்ப நாங்க ஸ்கேன் பண்ணிட்டோம். இது ஸ்டில் எங்களுக்கு சொல்லாது இந்த மிஷின் vulnerable இல்லையான்னு சொல்லி. பட் இது வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த போர்ட்ஸ் ஓப்பனா இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்கு எங்களுக்கு இந்த 445 போர்ட் ஓப்பனா இருக்கு. அதே மாதிரி வந்து இதுல எக்கச்சக்கமான போர்ட்ஸ் ஓப்பனா இருக்கு. 2 போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன்டான போர்ட்ஸ். நீங்க அடுத்த செஷன் அடுத்த நாங்க இதே கிளாஸ் நாங்க அடுத்து இது பார்ப்போம். அப்ப உங்க பழங்கும் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, நான் ஆல்வேஸ் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்டா, இந்த டெர்மினல இதை வேற எதுவும் செய்யாதீங்க. ஓகே, இதை இப்படி வச்சிருக்கேன், நான் இதை மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்றேன். இதுல வந்து இருந்தா MS கவுன்சில் ஓபன் பண்றேன். ஓகே, எங்கட மெட்டாஸ்பாய்டபிள் கான்சோல் ஓபன் பண்றேன். மெட்டாஸ்பாய்டபிள் கான்சோல்ல நாங்க வந்து படிக்கைக்கு வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப லாங் ஆயிடுச்சு. பட் என்ன நாங்க படிக்கைக்கு வந்து ஒரு விஷயம் நாங்க பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் மாடியூல் வந்து நாங்க அட்டாக் பண்ணி உள்ள போறதுக்கு, ரைட்? அதே மாதிரி வந்து என்னடா பேலோடுன்றது வந்து எப்படி நாங்க அனுப்ப போற அந்த அட்டாக்ன்ற இந்த ரூபத்துல போகுதுன்னு சொல்ற அந்த விதம், ரைட்? அதே மாதிரி வந்து ஆக்சிலரின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் வந்து நாங்க படிச்சாங்க, லைக் தியரியா பார்த்தோம். ஆக்சிலரி மாடியூல் என்ன செய்யும்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஸ்கேன் பண்ணி பாக்குறது பேசிக்கா. ஓகே, இவர் வந்து இது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, இது எங்களுக்கு வேலை செய்ய முடியாதான்னு சொல்லி நாங்க அட்டாக் பண்ற மாதிரி நாங்க பாக்குறோம். ஓகே, அண்ட் நாங்க இன்னொன்னு பார்த்தோம்னாங்க MS கன்சோல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டூல் ஒன்று இருக்கு. இட்ஸ் கால்ட் சர்ச் டூல், ரைட்? இப்ப நாங்க சர்ச் போட்டு அந்த இட்டர்னல் ப்ளூன்றது சர்ச் பண்ணுவோம். ஓகே, இதை நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம்னா எக்கச்சக்கமானது டேக் ஆயிருக்கு.
ஸோ இப்போ இது இவ்வளவும் டேக் இருக்குன்னா டசன்ட் மீன் நாங்கள் இவ்வளோத்தையும் யூஸ் பண்ண முடியும்னு நாங்கள் சொல்ல முடியாது, ரைட்? பட் இவ்வளவும் வந்து எங்களுக்கு வந்து மெடஸ்பைடோ கான்சோலுக்குள்ள எங்களுக்கு இன்டர்னல் ப்ளூன்னு சொல்லி டேக் ஆயிருக்கு இவ்வளவு விஷயம் இது காமிக்குது. ஓகே, இதுல இப்ப நாங்க இதை பிரிச்சுட்டோம்டா இது எப்படி பாக்குறேன்டாது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுலாம் இது வந்து எக்ஸ்போர்டேஷன் மாடியூல். ஓகே, இது நாங்க இப்ப ஸ்கேனிங் தான் செய்யறோம். அதாவது நாங்க பார்க்க போற மாடியூல் வந்து ஆக்ஸிலரி மாடியூல் தான் நாங்க பாக்குறோம். ஓகே, ஸோ இதுவும் நாங்க யூஸ் பண்ணலாம். நம்ம 0 யூஸ் பண்ணிடாது, நம்ம 10 நாங்க யூஸ் பண்ணிடாது. அப்படியே கீழே போனோம்டா இது பாருங்க, இது வந்து ஆக்ஸிலரி மாடியூல். ஆனா இது பாத்தீங்கன்னா ஆக்ஸிலரி admin smb ms17-10 command command smp remote windows command execution. ஓகே, இது ஒன்று. அடுத்தது என்னொன்னு பாத்தீங்கன்னா 24 இருக்கு auxiliary scan smb msf 1701 இதுவும் இன்னொன்று. அப்ப கடைசியா பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்டேஷன். ஓகே, சோ இந்த ரெண்டு auxiliary module. பட் இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. முதலாவது வந்து ஆக்ஸிலரி அட்மின் எஸ்எம்பின்னு சொல்லி இருக்கு. அதாவது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஸ்எம்பியை பாக்குறதுக்கான ஸ்கேனிங் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு டூலா இருக்கு. என்னன்றது ரெண்டா ஆக்ஸிலரி ஸ்கேனர், இது ஜஸ்ட் பியூர்லி ஸ்கேனர் தான், வேற எதுவுமே இல்லை. அப்ப எங்கள்கிட்ட பர்பஸ் என்னடா வந்து நாங்க கெஸ் பண்ணி பார்த்து நாங்க வந்து நானா என்ன செய்வேன் ஸ்கேனர் தான் முதல்ல பார்ப்பேன். எனக்கு வந்து முதல்ல இது வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்க அதுக்கு எடுத்து பார்ப்போம். ஓகே, பட் இப்ப நாங்க இது பார்த்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க எடுக்க போறீங்கன்னா லெட்ஸ் சே இது நம்பர் 19 தானே, முதல்ல இருந்து நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். இது நான் ஈஸியஸ்ட் நான் என்ன செய்யறேன், நான் கொஞ்சம் லேசியான இதனால யூஸ் 19 சொல்லி கொடுத்தேன்டா. இப்ப இது செலக்ட் ஆயிரும். ஓகே, எஸ்எம்பி இது இப்ப இதுல வந்து ஷோ இன்ஃபோன் சொல்லி கொடுத்தேன்டா பாருங்க. இது என்ன சொல்லிட்டு இப்படியே என்ன போனோம்டா இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அங்க வந்து இந்த இட்டர்னல் ப்ளூ, இட்டர்னல் ரொமான்ஸ், auxiliary admin smb இது என்ன பர்பஸ்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது இந்த மாடியூல் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ரைட்? இது ஸ்கேனிங் மட்டும் இல்லை, இது நாங்க சூஸ் பண்ணது இந்த admin சொல்லி இருந்தது. This module will exploit smb with vulnerability in msf thing to achieve a write what where privileges. This will then be used to override the connection session info with us an administrative session with as an administration session. For there, the normal pre-executive command execution is done. Exploitation is a type of confusion between transaction and write an X request and a raise condition. So no problem, Surya, no problem. The raise condition is transition request as seen in the internal romance, internal champion, and energy. This exploitation chain is more reliable than internal blue exploit, but requires a name pipe. ஓகே, சோ இப்ப நாங்க பார்த்தோம்னா இது வந்து ஸ்கேனிங் இல்ல, இது வந்து கொஞ்சம் ஸ்கேனிங்கும் அது மட்டும் இல்லாம எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, சோ இது எங்களுக்கான ரைட்டான இது இல்லை. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா திருப்பி நாங்க சர்ச் கொடுத்து இட்டர்னல் ப்ளூ. அப்ப நாங்க பார்த்தது வந்து இந்த ஸ்கேனிங்ன்றது, ரைட்? சோ அப்ப நாங்க என்ன செய்வோம் யூஸ் 24. இப்ப இதுல வந்து ஷோ இன்ஃபோ நாங்க கொடுத்தோம்னா சாரி and show ஒழுங்கா ஸ்பெல் பண்ணணும். ஓகே, சோ இப்ப இதை நாங்க கொடுத்தோம்னா இதை நாங்க படிச்சு பார்ப்போம். ஸோ சேம் திங் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லுது. இது என்னது ஸ்கேனர் மெடஸ்பைடோ ஃப்ரேம்வொர்க் லைசன்ஸ், இது யார் டெவலப் பண்ணது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் uses information disclosure to determine if ms17 has been patched or not. சோ அப்ப இது என்ன செய்யும்டா இந்த எம்எஸ்எஃப் vulnerabilityன்றது பேட்ச் பண்ணப்பட்டதா பேட்ச் பண்ணப்படாதான்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் சொல்ற ஒரு சின்ன vulnerability வச்சு கண்டுபிடிக்கும். ஓகே, இது வந்து ஹேக் பண்ண முடியுமா, ஹேக் பண்ண முடியாதா, இந்த vulnerability வேலை செய்யுமா வேலை செய்யாது. தட்ஸ் இட். ஓகே, சிம்பிள். Especially it connects to IBC3 and attempts a transaction on the FID0. If a status returns status insufficient server resource, the machine does not have the MSF patch. So அப்ப இந்த மூலியமா தான் கண்டுபிடிக்கும். இது பேசிக்கா எங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்கேனிங் அனுப்புது. இதுதான் எக்ஸாக்ட் நாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஏன்னா நாங்க தேவையில்லாம எல்லாம் கன்ஃபிகர் பண்ணி நாங்க செய்யறதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் முட்டாள் தான மாதிரி, இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி வேஸ்ட் ஆஃப் டைம். சோ ஃபர்ஸ்ட் திங் நாங்க எப்பவுமே வந்துட்டா இந்த இது மூலியமாவே நீங்க எல்லா ஐபிஆர்எஸ் போட்டு இப்போ உங்களோட 10 ஐபிஆர்எஸ் 10 ஐபிஆர்எஸ் போட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். நீங்க ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஐபிஆர்எஸ் எல்லாம் வந்து இதுக்கு vulnerable. ஓகே, சோ இப்போ இது ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குது. இதெல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். ஓகே, இதெல்லாமே லிஸ்ட் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். சோ இப்போ நாங்க என்ன செய்வோம்டா இப்ப நாங்க படிச்சிட்டோம். இதான் எங்களுக்கான கரெக்டான மாடியூல். நாங்க இதான் செலக்ட் பண்ணிருக்கோம். இட் சேஸ் ரைட் ஓவர் ஹியர். ஓகே, auxiliary module.
ஸ்கேனர் எஸ்எம்பி இது. இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் திங் நாங்க என்ன பார்க்கணும்னா ஷோ ஆப்ஷன்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஓகே, இப்ப நாங்க ஷோ ஆப்ஷன் சொல்லி கொடுத்தோம்னா இதுல எஸ்ன்னு சொல்லியிருக்க எல்லாமே வந்து கன்ஃபிகர் பண்றது இல்லாட்டி நாங்க கன்ஃபிகர் பண்ணணும். ஓகே, சோ அப்ப இதை பாத்தீங்கன்னா இது எல்லாமே இன்னும் இப்ப இது வந்து நேம் பைப்லைன் எஸ் லிஸ்ட் ஆஃப் நேம் பைப்லைன் செக் இது வந்து எங்களுக்கு ஃபில் பண்ணிருக்கு. இப்ப நாங்க இது சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, சோ அப்ப ஆக இது வந்து பாத்தீங்கன்னா இது மற்றது எல்லாமே ஆர் ஹோஸ்ட்ன்றது வந்து ஞாபகம் இருக்கா, ரிமோட் ஹோஸ்ட். ஓகே, அதாவது எங்கள்ட டார்கெட் பண்ற மிஷின் இதுவா இருக்கும். ஓகே, ஐபிஆர்எஸ் இருக்கும். ஆர் போர்ட் டார்கெட் பண்ற போர்ட் இது எங்க ஃபில் பண்ணிருக்கேன்டா இது இந்த இட்டர்னல் ப்ளூன்ற வானபிலிட்டி வந்து போர்ட் நம்பர் 445 தான் வேலை செய்யும். நாங்க இதுல பார்த்ததாங்க. அப்ப இந்த போர்ட் நாங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, எல்லாமே நோ. இந்த எஸ் வந்து the number of current threads maximum 1 per host 1 காணும். ஓகே, ஃபில் பண்ணிருக்கு. இப்ப ஆக மொத்தத்துல நாங்க ஃபில் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும் தான் வந்து ஐபிஆர்எஸ் மட்டும் தான். ஓகே, அப்ப நாங்க என்ன செய்வோம்னா ஐபிஆர்எஸ் நாங்க செட் பண்ணுவோம். அதுக்கு வந்து செட் ஆர் ஹோஸ்ட் space 192.168.86.30. ஓகே, இந்த விண்டோஸ் 7 மிஷின் ஐபிஆர்எஸ் இப்ப நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் ரன் கொடுத்தேன்டா இது ரன் ஆகும். இப்ப இது என்ன செய்யும்டா அந்த ஹார்ட் ஹோஸ்ட வச்சு இது வந்து இந்த மிஷின் ஓனபிளா இல்லையான்னு சொல்லி பார்த்து சொல்லுவோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிஷினை ஸ்கேன் பண்ணிருக்கு 445 ஹோஸ்ட் இஸ் லைக்லி ஓனபிள் 2. அப்ப இந்த மிஷின் வந்து எங்களால அட்டாக் பண்ண முடியறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. செய்ய முடியும் முடியாதுன்ற ஒரு பாசிபிலிட்டி. செய்ய முடியுமா முடியாதான்னு பாக்குறத விட செய்ய முடியலாம். ஓகே, இது எதுவுமே வந்து நீங்க சிஏக்ல வந்து கான்கிரீட்டான ஆன்சர் வராது. மீனிங் எப்பவுமே எஸ் ஆர் நோன்ற ஆன்சர் இல்ல, பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி வரும். ஓகே, பாசிபிலிட்டி இருந்தாலே வந்து நீங்க அட்டாக் பண்றதுனால வந்து ரெண்டு விஷயம் நடக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு என்ன வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது பழைய மிஷின்ஸ் நீங்க அட்டாக் பண்ண போது என்ன இம்பார்ட்டன்டா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் 64 பிட்டா 32 பிட்டான்னு சொல்லி இது சரியான இம்பார்ட்டன்ட். இது நீங்க செய்யற இது நீங்க பார்க்க மூலியமா உங்களோட நீங்க எக்ஸ்ப்ளாய்டேஷன் செய்யல, அதாவது அட்டாக் செய்யல உங்களோட அட்டாக்கின் விதம் வந்து ஸ்லைட்லி மாறும். ஒரு சின்ன வித்தியாசம் தான் மாறும். அதை நான் சொல்றேன். ஓகே, அப்ப இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஓகே இந்த மிஷின் வந்து இந்த இட்டர்னல் ப்ளூன்னு சொல்ற இந்த வால்னரபிலிட்டிக்கு, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி கிரியேட் பண்ண ஒரு வைரஸுக்கு வந்து இது வந்து வால்னரபிள். சோ அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து கவர்மெண்டே கிரியேட் பண்ணது ஏன்னா வந்து அவங்களோட சிட்டிசன்ஸை உடவு பார்க்கறதுக்கு. அப்ப இது வந்து ஒரு இன்னொரு உடவு பார்க்குற ஒரு இன்னொரு ஷேடோ புரோக்கர்னு சொல்லி இன்னொரு ஹேக்கிங் குரூப் வந்து இதை வந்து எடுத்து வெளியே விட்டுட்டு. ஓகே, அதான் நடந்தது. இல்லாட்டி இது எங்களுக்கு தெரிய வந்திருக்காது இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி. It was very secretly kept. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா திருப்பி நாங்க வந்து இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து ஓகே திஸ் இஸ் பெர்ஃபெக்ட், இது எங்களுக்கு வேலை செய்யும் சொல்லி. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா நாங்க திருப்பி நாங்க சர்ச்குள்ள போய் நாங்க எங்களோட அட்டாக் பண்றதுக்கான எக்ஸ்ப்ளாய்டேஷன் மாடல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஷோ சாரி ஓகே இதுல பார்த்தோம்னா இதுல பாருங்க எப்ப வந்தது, என்ன டேட் வந்தது, என்ன ரேங்கிங், அப்புறமா எஸ்எம்இ ரிமோட் கர்னல் இது டிஸ்கிரிப்ஷன் சும்மா ஜஸ்ட் லைக் டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் விண்டோஸ் எஸ்எம்பி எம்எஸ்எஃப் இது. அப்புறம் நாங்க இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா எக்ஸ்ப்ளோர்ட்ஸ் இட்டர்னல் ரொமான்ஸ் இது வந்து இட்டர்னல் ரொமான்ஸ். ஓகே, இது இட்டர்னல் ப்ளூ இல்லை, இது வந்து வேற ஒரு ஒன்று பற்றி. ஓகே, இதுவும் இட்டர்னல் ரொமான்ஸ். டபுள் பல்ஸ் ரிமோட் எக்ஸிகியூஷன் இது இல்ல. சோ இப்ப நான் என்ன செய்யறோம்னா இந்த இது நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க பார்ப்போம். டபுள் பல்ஸ் சொல்றது இந்த டபுள் பல்ஸ் சொல்ற அட்டாக் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். பட் இந்த இதுல ரெண்டு நாங்க அட்டாக் பார்க்க போறோம். பட் இதுல வந்து என்னன்னா இட்டர்னல் ப்ளூ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா யூஸ் 0. ஓகே, இப்ப இது ஆயிடுச்சு. இப்ப பாருங்க no payload is configured defaulting to Windows 64-bit Metadata reverse TCP. ஓகே, சோ நான் ஞாபகம் சொன்னேன் உங்களோட மிஷின் வந்து 64 பிட்டா 32 பிட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி பாக்குறது உங்களுக்கு நீங்க அது ஞாபகம் வச்சுக்கணும்னா ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். எழுதி வைக்கிறதா பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். ஏண்டா நீங்க இந்த பேலோட் வந்து உங்களுக்கு மாறணும். பேலோட்ன்றது இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு இது மீனிங் வந்து என்னன்னா ஒரு மிசில் ஒன்று அனுப்பினோம்டா, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மிசில் ஒரு கண்ட்ரி அழிக்கிறது மிசில் ஒன்று அனுப்பினோம்டா அந்த மிசில் வெடிக்காது. அந்த மிசிலுக்கு முன்னுக்கு இருக்க வெடிகுண்டு தான் வெடிக்கும். ரைட், அந்த வெடிகுண்டு தான் பேலோடுன்னு சொல்றது. இப்போ ஒரு பொருளை பேராஷூட் மூலமா அனுப்பினோம்டா அந்த பேராஷூட்ல கட்டி வச்சிருந்தானே இப்போ ஃபுடோ ரேஷனோ இல்லாட்டி வந்து வெப்பன்ஸோ எது கட்டி வச்சிருக்கீங்க அந்த பேலோ அந்த எது போய் சேரணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதான் பேலோட்.
அதை அனுப்புறது தான், அதை யூஸ் பண்ண டூல் தான் வந்து பேராஷூட்டா இருக்கலாம், மிசிலா இருக்கலாம், ஃபிளைட்டா இருக்கலாம், whatever it is. ஓகே, சோ அப்ப இந்த பேலோடு வந்து நீ கரெக்டா கன்ஃபிகர் பண்ணதான் வேலை செய்யும். இந்த மிஷின் வந்து பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களோட விண்டோஸ் 7 மிஷின் நாங்க ஸ்கேன் பண்ண பொறுத்த வரைக்கும் நாங்க கண்டுபிடிச்சதுனா 64 பிட். இதே இது வந்து 32 பிட் தான் நான் எப்படி செய்யணும்னு சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டெப்பா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க எப்பவுமே பார்க்க வேண்டியது வந்து ஷோ இன்ஃபோ. இது வந்து என்னன்னா இந்த இந்த இது வந்து என்ன செய்யும், எப்படி செய்யும் சொல்லி உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளோய்டேஷனை பத்தி சொல்லி தரும். உங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன தேவையில்லாத, எங்க வேலை செய்யும், எதுல வேலை செய்யான்னு சொல்லி. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டார்கெட்ல இருக்கு. டார்கெட் அதாவது எங்க நாங்க டார்கெட் பண்றோம்ட்டு இதுல பாத்தீங்கன்னா விண்டோஸ் 7 டார்கெட் பண்ணலாம், விண்டோஸ் 8 8.1 நாங்க டார்கெட் பண்ணலாம், விண்டோஸ் சர்வர் 2008 R2 ரிவிஷன் 2 நாங்க சப்போர்ட் பண்ணலாம், விண்டோஸ் சர்வர் 2012 நாங்க இது பண்ணலாம், விண்டோஸ் 10 ப்ரோ நாங்க வந்து அட்டாக் பண்ணலாம், அதே மாதிரி விண்டோஸ் 10 என்டர்பிரைஸ் எவாலுவேஷன் நாங்க இது பண்ணலாம். சர்டன் அந்த இது இருக்கு, இதுக்கான அந்த என்ன சொல்றது அந்த அப்டேட்டிங் வெர்ஷன்ஸ் இருக்கு, அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த கிளாஸ். ஓகே, நான் விண்டோஸ் 10 பார்க்கிறேன். ஸோ நான் முதல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன். ஸோ இப்போ நீங்க வந்து விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் இது பார்த்தோம்னா அப்படியே செக் சப்போர்ட் எஸ், பேலோட் இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் 2000 இது வந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இது வந்து எப்படி வந்து இது வேலை செய்யும், என்னென்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஓகே ஓகே ஸோ இந்த இட்டர்னல் ப்ளூவை பொறுத்த வரைக்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு புள்ளி ஒன்று இருக்கு, ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு. அது என்ன விளக்குறது. ஃபர்ஸ்ட் திங் நாங்க என்ன பார்ப்போம்னா முதல்ல வந்து ஷோ ஆப்ஷன்ஸ். இது வந்து நாங்க ஆக்ஸிலரி மாடியூல்ல செஞ்ச மாதிரி தான் இது ஷோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆனா இந்த ஷோ ஆப்ஷன்ஸ் பார்க்கல உங்களுக்கு ஆக்ஸிலரி மாடியூல்ல வந்து இது மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இருக்காது. ஓகே, உங்களுக்கு பேலோட் தேவையில்லை, உங்களுக்கு வந்து டார்கெட்டிங் தேவையில்லை. ஆனா எக்ஸ்ப்ளாய்டேஷனை பொறுத்த வரைக்கும் 3 செக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது வந்து பேலோட் ஆப்ஷன்ஸ், மூன்றாவது வந்து டார்கெட். இந்த 3 திங் வந்து கரெக்டா கன்ஃபிகர் பண்ணிக்கலாம் பார்க்கணும். ஓகே, சோ இப்ப நாங்க முதல்ல பார்த்த மாதிரி வந்து என்னன்னா எஸ்ன்னு சொல்லி ரிக்வயர்டு எஸ்ன்னு சொல்லி இருக்கிறது எல்லாமே வந்து தேவையான இன்ஃபர்மேஷன். ஓகே, எங்க ஃபில் பண்ணியிருந்தது கரெக்டான இன்ஃபர்மேஷன் விடலாம், ஃபில் பண்ண அவசியம் இல்லை. யூஸ்வலா உங்களோட மெயின் விஷயம் வந்து ஆர் ஹோஸ்ட், அதாவது ரிமோட் ஹோஸ்ட்ன்ற விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்டா செட் ஆகிருக்கும். ஓகே, சோ இது நாங்க ரிமோட் ஹோஸ்ட் செட் பண்ணணும். நாங்க முதல்ல செட் பண்ணுவோம் அதை set our host 192.168.86.30. திருப்பி நாங்க என்னடா ஷோ ஆப்ஷன்ஸ்ல போவோம். ஓகே, போனீங்கன்னா இங்க செட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, எதுவுமே தேவையில்லை இங்கால, இது எங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் ரைட். இது எதுவுமே வந்து மாடியூல் ஆப்ஷன்ஸ் வந்து நாங்க எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எங்களோட பேலோடுக்குள்ள போவோம். இப்ப பேலோடு வந்து இது 64 பிட்க்கு கன்ஃபிகர் ஆயிருக்கு ரைட். இப்ப இதே இது வந்து 32 பிட் ஆப்ஷனால நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு ஷோ பேலோட். சோ நீங்க ஒரு மாடியூலை செலக்ட் பண்ணி ஓகே, சோ இப்ப நாங்க இந்த மாடியூலுக்கு என்னென்ன பேலோட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். இதுல வந்து பேலோட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பேலோடுன்னு சொல்ற இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்ப இந்த விண்டோஸ் வந்து 64 பிட் வந்தாலே வந்து இதெல்லாம் 64 பிட் வேலை செய்யும். இப்ப இது பாத்தீங்கன்னா இது வந்து மெட்டல்பிட்டர் ஷெல்னு சொல்றாங்க. மெட்டல்பிட்டர் ஷெல் தான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் அண்ட் மோஸ்ட் அமௌண்ட் அட்டாக் நீங்க செய்யலாம். மிச்ச எல்லா ஷெல்லுமே வந்து பேசிக்கான விஷயம் தான் அவங்க செய்ய முடியும். மெட்டல்பிட்டர் ஷெல் வந்து லைக் ஒரு என்ன சொல்ற ஒரு ஆக்சஸ் வந்து ஒரு ஆன் ஸ்டெராய்டு நம்ம சொல்றது, அதாவது மீனிங் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான இது. உங்க கணக்க விஷயம் செய்ய முடியும். நாங்க அட்டாக் பண்ணி பார்க்க உங்களுக்கு நான் என்ன சொல்றேன். ஓகே, நீங்க அந்த மெட்டஸ்பாய்டபிள் அந்த VM நீங்க ஹேக் பண்ணிக்கல, உங்களுக்கு வந்து பேசிக் பைண்ட் ஷெல் தான் உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் நீங்க பாப்பீங்க. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் கஸ்டம்ஸ், இதெல்லாம் கஸ்டமைஸ் செய்யலாம். அதுக்கப்புறமா அவங்க வந்து பைண்ட் ஷெல் வரும், ஷெல் பைண்ட் AWS நார்மலா பார்த்த மாதிரி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னடாவது பைண்ட் ஷெல் இருக்கு, ரிவர்ஸ் ஷெல் இருக்கு, ரிவர்ஸ் HTTP. ரிவர்ஸுக்கும் இதுக்கும் நாங்க என்னென்ன கிளாஸ்ல பார்த்தா ஞாபகம் இருக்கா? சோ நீங்க எப்பயுமே ஒரு ரிவர்ஸ் ஷெல் நீங்க போடுற என்ன நடக்கும்னா அந்த பேலோட் வந்து என்ன செய்யும்னா அந்த ரிமோட் ஹோஸ்ட்ல போய் இருந்து அங்கிருந்து வேலை செய்யறதுனால உங்களோட ஃபயர்வாலை வந்து மிஸ் பண்ணி வெளியே வரதுக்கான சான்சஸ் கூட. ஏன்னா நீங்க வந்து எக்ஸ்டர்னல் இருந்து இன்டர்னல் போயில, உங்களோட இன்டர்னல் வந்து வெளியே தான் வரீங்க. அப்ப அந்த சக்சஸ் ரேட் வந்து கூட. ஓகே, அதனால எப்பவுமே நாங்க வந்து ரிவர்ஸ் ஷெல்ல வந்து நாங்க விரும்புறது கூட. ஏன்னா வந்து நாங்க அனுப்பணும்னா அந்த மிஷின் அக்செப்ட் ஆயிட்டுனா அந்த மிஷினை தான் ஓப்பன் ஆகும். அப்ப அந்த மிஷின்ல இருந்து ஒரு அவுட் கோயிங் கனெக்ஷன் வரைக்கல அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற ஃபயர்வால்ஸ் வந்து பிளாக் பண்றதுக்கான சாத்தியக்கூறு சரியான குறையும்.
இப்ப இதே இது வந்து ரிவர்ஸ் ஷெல் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் இருக்கு, பவர் ஷெல் ரிவர்ஸ் பைண்ட் இருக்கு. பட் நீங்க வந்து இப்ப எப்பயுமே வந்து நீங்க வந்து விண்டோஸ் சம்பந்தப்பட்ட இது நீங்க செய்ய போறீங்கன்னா இது பேலோட் செட் பேலோட் விண்டோஸ் ஷோ ஆப்ஷன்ஸ். இப்ப இங்க இருக்கல இது விண்டோஸ் 64 ரிவர்ஸ் ஷெல். இது வந்து என்ன செய்வோம்னா நாங்க செட் பேலோட் ஜஸ்ட் அந்த 64 பிட் மட்டும் நாங்க ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, விண்டோஸ் 64 பிட் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே, இப்போ நாங்க வந்து ஷோ ஆப்ஷன் கொடுத்தோம்னா இதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. விண்டோஸ் 64 பிட்னு சொல்லியிருக்கு. இப்போ நாங்க இதை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இந்த 64 பிட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 32 பிட்டுக்கு மாறும். இப்போ நான் ஷோ ஆப்ஷன் சொல்லி கொடுத்தேன்டா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து என்னடா இதுக்குள்ள வரும். ஓகே, இது வந்து என்னடா இப்ப 32 பிட்டுக்கு மாற்றவே உங்களுக்கு நாங்க திருப்பி இது மாத்தி விட்டுருவோம். ஏண்டா இது எங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ there's no point. Send x64. ஓகே, பர்ஃபெக்ட். நான் திருப்பி ஷோ ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதுல வந்து நாங்க ஃபில் பண்ண வேண்டியது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து என்னடா ஆர் ஹோஸ்ட். இப்ப நாங்க இதை செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து இதுல வந்து எங்களுக்கு வந்து பேலோட் வந்து ப்ராப்பரா தான் இருக்கு, நாங்க சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, சேஞ்ச் பண்ண வேண்டியதா சேஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன டார்கெட். இப்ப டார்கெட் வந்து என்னடா இது வந்து ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் இருக்கு. பட் நாங்க பாப்போம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நாங்க அந்த மோர் இன்ஃபர்மேஷன் படிக்கலே எங்களுக்கு சொல்லியிருந்தது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி. பட் ஷோ டார்கெட் சொல்லி கொடுத்தீங்களா இந்த மாஜுலுக்கு என்ன டார்கெட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, இது பார்த்தோம்னா விண்டோஸ் 7, விண்டோஸ் எம்பெடட் ஸ்டாண்டர்ட் 7, விண்டோஸ் சர்வர் 2008 R2, விண்டோஸ் 8 8.1, விண்டோஸ் 7 Pro, விண்டோஸ் 10 Pro, விண்டோஸ் 7, விண்டோஸ் 10 என்டர்பிரைஸ் எவாலுவேஷன். ஓகே, இந்த 8 விதமான இதுவும் எங்களுக்கு இது பண்ணும். நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்க வந்து ப்ராப்பரா வந்து விண்டோஸ் 7 செட் பண்ணி செய்யலாம். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக் டாக்கிங் விடலாம். நான் ஏன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ ஒரு டார்கெட் வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா விட்டு மேபி முதல்ல ஸ்கேன் பண்ணாலும் எக்ஸ்பெக்டேஷன் வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நான் எப்பயுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் டார்கெட் வந்து ப்ராப்பரா செட் பண்ண விருப்பம். ஏன்னா வந்து சில நேரம் முதல்ல வேலை செய்யாது. அப்படி இல்லாட்டி முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக் டார்கெட் வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சுட்டுட்டா மோர் ஸ்பெசிபிக்கான டார்கெட்டிங் செய்யணும். ஓகே, அதாவது எப்படின்னா செட் டார்கெட் முதல்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்து வேலை செய்யலாட்டி நீங்க இப்படி செய்யலாம். ஓகே, பட் இந்த இதுக்கு வேலை செய்யும். ஆனா சில vulnerabilities நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கற சில வேலை செய்யாது. அந்த பட்சத்துல வந்து போய் எக்ஸாக்டா செலக்ட் பண்ணுங்க. செட் டார்கெட் 1 சொல்லி கொடுங்க. ஏன்னா விண்டோஸ் தானே செட் ஆயிடும். ஓகே, பட் நான் இது என்ன செய்யறேன்னா நான் இந்த பர்பஸ்க்கு நான் திருப்பி ஆட்டோமேட்டிக்கலி விடுறேன். இந்த vulnerability எனக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்கலி வேலை செய்யும். ஓகே, பட் இன்னொரு நான் அடுத்த காமிக்க போற vulnerability நான் காமிக்கிறேன். ஓகே, இப்ப நாங்க வந்து எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம். ஓகே, எங்களுக்கு தேவையான எல்லா 3 செக்ஷன்ஸும் எங்களுக்கு வந்து ஓகே ப்ராப்பரா இருக்கு. இப்ப இதை நாங்க ரன் பண்றதுக்கு நாங்க என்ன செய்யணும், ரன் சொல்லி கொடுக்கணும். இப்ப என்ன செய்யணும்டா இப்ப இது வந்து எங்கள்ட்ட அந்த விண்டோஸ் 7 மிஷினுக்குள்ள வந்து ஊடுருவி அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம ரன் பண்ணி அதுல இருந்து எங்களுக்கு ஒரு செஷன் கொடுத்துரும். பர்ஃபெக்ட். இப்ப இது பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த செஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது எங்கள்ட்ட கம்ப்யூட்டர்ல இருந்து அவன் கம்ப்யூட்டர் ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகே, எங்களுக்கு அப்ப என்ன நடக்கும்டா இப்ப இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அட்டெம்ப்ட்ஸ் சொல்லும் யூசுவலி auxiliary target is vulnerable, connecting to target exploitation for exploitation, connection established for exploitation, target OS selected, valid for OS indication by SMB reply. இதுல நடந்து target architecture or sending all data, closing receiving response, eternal blue override complete successfully, sending X to corrupt connection, target free from corruption buffer. இப்ப எங்களுக்கு இந்த மிஷின் வந்து ஃபுல்லி எங்க கண்ட்ரோல் வந்துட்டு. ஓகே, எங்களுக்கு இப்ப நாங்க எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா இது பாருங்க விண்டோஸ் சொல்றதுக்கு அது மட்டும் இல்ல எப்படி நாங்க டெஸ்ட் பண்ணலாம்னா இதுல வந்து GUIDE அடிச்சோம்னா
இது வந்து உங்களுக்கு செஷன் யூஐடி கொடுக்கும். இது விட வந்து என்னன்னா கெட் யூஐடி, யூசர் ஐடின்றது. ஓகே, கெட் யூசர் ஐடி. ஸோ இப்போ இந்த மிஷின்ல வந்து நாங்க என்ன கெட் ஜியூஐடின்னு பார்த்து இந்த என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் சொல்லி இருந்தா என்ன மீனிங்னா, இதுதான் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிறத மோஸ்ட் அட்வான்ஸ் யூசர், அதாவது இந்த கம்ப்யூட்டர் ஓனர்ன்ற மாதிரி இந்த கம்ப்யூட்டர். ஸோ அப்ப இந்த ஓனர் பிடி மூலியமா நாங்க விண்டோஸ் 7ல வந்து எங்களோட இந்த விண்டோஸ் 7 மிஷின்ல நாங்க வந்து த ஹையஸ்ட் என்ன சொல்றது ஹையஸ்ட் அக்கௌண்ட் ப்ரிவிலேஜ் நாங்க எடுத்துட்டோம். ஸோ அப்ப இந்த கம்ப்யூட்டருக்கு நாங்க தான் இவங்க வந்து மாஸ்டர்ஸ். நாங்க என்ன சொல்றோமோ அந்த கம்ப்யூட்டருக்கு இருக்கும். ஓகே, அதான் இந்த மீனிங். ஸோ இப்ப நாங்க என்ன செய்வோம்னா, இப்ப இந்த மெட்டர்பிரிட்டர் ஷெல்ன்றது நாங்க பெருசா பார்க்கல. இதுக்குதான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் செய்யறேன். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட். இது நீங்க போய் இது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்னடா ஹெல்ப்னு சொல்லி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்க எல்லா கமாண்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன் தரும். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த இந்த மெட்ரோபிரிட்டர் ஷெல் உங்களால ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் நீங்க தான் வந்து இட்ஸ் எ கிங், ரைட்? ஏன்னா நாங்க சொல்றேன்னா நான் உங்களுக்கு அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமிக்கிறேன். இது வந்து ஒரு கொஞ்சம் மாடுலா பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகே, மாடுல் கமாண்ட்ஸா பிரிக்கப்பட்டிருக்கும். கோர் மாடுல் கமாண்ட்ஸ் சொல்றது இது வந்து ரெண்டா உங்களுக்கு வந்து இப்ப ஹெல்ப்னு சொல்றது நாங்க அடிச்சது பேக்ரவுண்ட், இது என்னென்ன. ஓகே, இது நீங்க கன்ஃபார்மா படிங்க. ஏன்னா வந்து யூ பி சர்ப்ரைஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதுல எந்த அளவுக்கு உங்களால செய்ய முடியும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க இப்ப சில நேரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, vulnerability மேக் பண்ணி அது வந்து அந்த கம்ப்யூட்டர் வெப்கேம் பார்த்துருக்கீங்க, மைக்கு கேட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அது கன்ஃபார்மா மெட்டர்பிரிட்டர் செஷன் வச்சுதான் செஞ்சிருக்கீங்க. ஓகே, கம்ப்யூட்டர்ல இப்ப இதை வச்சு நாங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கலாம், கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்யலாம், ஸ்கிரீன் ஷேரிங் செய்யலாம், அவங்க ஸ்கிரீன் என்ன செஞ்சு நாங்க பார்த்துட்டு இருக்கலாம். அது எல்லாமே நாங்க செய்யலாம். அவைக்கு ஒன்றுமே தெரியாது. இப்ப அந்த கம்ப்யூட்டர் ஃபுல்லி ஹேக். இப்ப இந்த கம்ப்யூட்டர் தான் இங்க இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க கம்ப்யூட்டர் தான் இது. இந்த கம்ப்யூட்டருக்கு ஒன்றும் நடக்கிறது இருக்குமே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ப்ரோக்ராம் கில் பண்றது, கம்ப்யூட்டர் நாங்க ரீபூட் பண்றது, ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் பண்றது எல்லாம் செய்யலாம் இந்த மாடியூல் வச்சு. யூசர் இன்டர்ஃபேசிங் கமாண்ட் சொல்லி பாருங்க. இது வந்து நாங்க வந்து அந்த லிஸ்ட் ஆல் அக்சசபிள் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ஸ் அண்ட் விண்டோஸ் ஸ்டேஷன்ஸ், கெட் கரண்ட் மெட்டர்பிரிட்டர் டெஸ்க்டாப், ரன் the number of seconds the remote user has been idle, send keystroke. அப்படின்னா என்ன மீனிங்னா நாங்க இந்த கீஸ்ட்ரோக்கை நாங்க அனுப்பலாம். என்ன கமாண்ட் நாங்க ரன் பண்ண விருப்பமா இருக்கோம் அங்க நாங்க அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம send key events, dump keystroke, start capturing keystroke. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்துட்டோம்னா அது ஒரு பேங்க்ல போய் லாகின் பண்றீங்கன்னா நாங்க அவங்க என்னென்ன டைப் பண்ணிருக்கோமோ அது ஃபுல்லாத்தையும் நாங்க பார்க்கலாம். இங்க அது ஒரு ஃபைல சேவ் ஆயிருக்கும். அவங்க என்னென்ன டைப் பண்ணிருக்கோம் அதே மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், மவுஸ் எல்லாம் இது பண்ணலாம், ஸ்கிரீன் ஷேர் பண்ண வைக்கலாம். ரியல் டைம்ல அவங்க என்ன பார்த்துட்டு இருக்கோமோ செய்ய பார்க்கலாம், ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்க்கலாம், செட் டெஸ்க்டாப் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன, இதான் வெப்கேம் கமாண்ட்ஸ். இது எனக்கு இது நான் அசைன்மெண்ட்ஸ் எந்த அசைன்மெண்ட் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து இது வந்து இன்வேட் ஆஃப் பிரைவசி. இது என்ன பத்தி இது வந்து ஒரு தப்பான விஷயம். ஆனா இதுல ஏன் இருக்குன்னா ஒரு எந்த அளவுக்கு உங்களால் அட்டாக் செய்ய முடியும்னு சொல்லி வெப்கேம் சாட்ஸ் பார்க்கலாம், அந்த கம்ப்யூட்டர் என்னென்ன வெப்கேம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், வெப்கேம் போட்டோ எடுக்கலாம் ஸ்னாப் யூஸ் பண்ணி, இல்லாட்டி வெப்கேம் ஸ்ட்ரீம் என்றால் வெப்கேம் ஸ்ட்ரீம் பண்றது நீங்க பார்க்கலாம். அது ஸோ இப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கல வந்து இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு விதமான இன்செக்யூரிட்டி வரும். ஓகே, இதெல்லாமே அப்புறமா வந்து ஒரு பாட்டு பிளே பண்ண போறீங்கன்னா பிளே பண்ணலாம் அந்த கம்ப்யூட்டர்ல. பட் இட்ஸ் ஜஸ்ட் அந்த கம்ப்யூட்டர் ஃபுல் கண்ட்ரோல் வரும், ஹார்ட்வேர்ல சாஃப்ட்வேர் இருக்குமே. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன். நான் என்ன செய்யறேன்டா, இந்த இதுல வந்து என்ன செய்யறேன்டா, ஒரு நோட் பேடை எடுத்து just 5:54 அந்த கீழே சிஸ்டம் டைம் நான் எழுதி விடுறேன். 5:54 ஓகே. என்ன செய்யறேன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் கமாண்ட் இருக்கு தானே, எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. இதை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்கிரீன் அடிச்சோம்டா இது ஒரு இமேஜ் எடுத்து பாருங்க, ஹோம் ஆதவன்ல சேவ் ஆயிருக்கு. இதை நாங்க இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த லொகேஷன் போய் பார்த்தோம்டா, நான் இப்ப கிரியேட் பண்ணது 5:54 AM. ஸோ எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருக்கு. ரைட், எங்களுக்கு இந்த யூசருக்கு தெரியாது இந்த கம்ப்யூட்டர் வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்க்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி நீங்க லைவ் ஸ்ட்ரீமும் ஓப்பன் பண்ணலாம். இந்த கம்ப்யூட்டர் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கறது லைவ் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணலாம், எல்லாமே நீங்க ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் ஸ்கேரி நீங்க இந்த விஷயத்தை வச்சு என்னென்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்க்கறது. ஓகே, இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் vulnerability. இதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட்
என்ன சொல்றது மோஸ்ட் ரூத்லெஸ் vulnerability சொல்றது நாங்க ஈஸியஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் காலம் செட் பண்றது, 10 நிமிஷம் தேவை சொல்லலாம். ஓகே, எனி கொஸ்டின்ஸ் சார்? இதுல இந்த ஆண்ட்ராய்டு இது பேலோட் அனுப்புறது இருக்குதானே சார்? இருக்கு, ஆனா வேலை செய்யாது. ஆண்ட்ராய்டுக்கு வந்துகிட்டு போய் இதாகுது இல்ல, வேலை இன்ஸ்டால் செய்யாது. ஆகுது இல்ல. வேலை செய்யாது. என்ன பிரச்சனைனா அந்த ஆண்ட்ராய்டு வர புதுசா வந்த சிஸ்டம், அதாவது 2021 அப்புறம் அந்த சிஸ்டம்க்கு எல்லாமே வந்து ஒரு ஆன்டிவைரஸ் சிஸ்டம் உள்ள இருக்கு. அந்த ஆன்டிவைரஸ் சிஸ்டம் சுத்தமா இன்ஸ்டால் பண்ண விடாது, சுத்தமா விடாது. இட்ஸ் பாயிண்ட்லெஸ். இது விண்டோஸ் 7க்கும் மட்டுமா சார், இல்ல வேற இதுகளுக்கு? நீங்க விண்டோஸ் 10 ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 பார்ப்போம் அது. ஆனா அதுக்கான அட்டாக் மெத்தட்ஸ் மாறும். பட் இது வந்து விண்டோஸ் 10க்கு வேலை செய்யுது. விண்டோஸ் 10 certain versions of விண்டோஸ் 10 வேலை செய்யும். நீங்க ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க முடியும் எந்த வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் 10 இது வேலை செய்யும் சொல்லி. சரி, பார்க்கலாம். ஓகே ஓகே, இது வந்து முதலாவது அட்டாக். நான் வந்து உங்களுக்கு இன்னொரு அட்டாக் சொல்றேன் வந்து என்னன்னா, அதான் வந்து ப்ளூ கீப் நாங்க சொல்றது. இந்த அட்டாக் மேபி நாங்க இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிளாஸ் நீங்க ஃபுல்லா பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அந்த கடைசியா வர அந்த எண்ட் ஷெல் வந்து சரியான டைம் எடுக்கும் வரதுக்கு. இப்ப இந்த மெட்டாபெட்டர் ஷெல் இது எங்களுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிட்டு, ரைட்? பட் அதுல வர மெட்டாபெட்டர் ஷெல் வந்து டைம் எக்கச்சக்கமா டைம் எடுக்கும். அது என்னடா வந்து it just takes time. எனக்கு அது ஏன் அது அந்த ஒரு லெஜிட்டிமேட்டான ரீசன் இல்ல. அது என்ன, கிராக்கிங் ப்ரோட்டோகால் வந்து டிஃப்ரெண்ட். அதுங்க அது என்னதை வச்சு நடக்கும்னா வந்து ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் சொல்றது, ஆர்டிபி. இந்த ஆர்டிபின்னு சொல்றது வந்து என்னடா எல்லா கார்பரேட் கம்பெனியும் இருக்கு. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்டா ஒன்றும் செய்யலாம். இப்ப சர்வர் ரூம்ல வந்து நைட் 2 மணிக்கு ஏதாவது இஷ்யூ வேண்டா நீங்க ஒருத்தர் ட்ரை பண்ணி அங்க போய் செய்யலாம். ஸோ அப்ப ஆர்டிபின்ற செஷன் வந்து விண்டோஸ் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இப்ப எந்த வீட்டுல இருக்க கம்ப்யூட்டர்ஸே ஓப்பன் தான் ஆர்டிபிக்கு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்கிற இந்த ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் வேலை செய்ய கம்பெனி எல்லாமே ஆர்டிபி யூஸ் பண்ணி தான் நாங்கள் வேலை செய்யறது. ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஸ்மூதாகவும் இருக்கும், நல்லாவும் வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம ஈஸி டு யூஸ். பட் இது மூலியமா வந்து ஒரு vulnerability வந்தது. அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு தர முடியும். இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vulnerability. ஏன்டா வந்து ப்ளூ கீப் இது வந்து நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க எல்லா கவர்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட், கனடியன் கவர்மெண்ட் எல்லாமே வந்து சொன்னதுண்டா இது பேட்ச் பண்ணுங்க. இது வந்து என்னடா பெருசா எதுவும் வந்து அந்த டைம்ல பெரிய இஷ்யூ வந்தது. இது இதுக்கு வந்து இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு போட்டுடுறேன். இதுவும் படிங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு இதான் இது. இந்த ஹிஸ்டரி என்ன, இது எப்படி வந்தது, இது யார் கண்டுபிடிச்சது இதெல்லாம் பாருங்க. இது வந்து மோஸ்ட் என்ன சொல்றது ஒரு மோஸ்ட் நோட்டோரியஸ். இதுவும் வந்து கொஞ்சம் ஹெவியா வந்ததுதான். 2019 வந்த இது ஒரு vulnerability. இது வந்து இப்போதைக்கு நான் வந்து எங்க பாத்துக்கேன்டா, எந்த இடத்துல இந்த vulnerability இருக்கு நான் லேட்டஸ்டா எங்க பாத்துக்கேன்டா, லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months நான் பார்த்து நினைக்கிறேன். ஒரு பிரைவேட் கம்பெனில அவங்களும் ஆர்டிபி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க ப்ராப்பரா பேட்ச் பண்றது இல்லை, ப்ராப்பரா அந்த அப்டேட்ஸ் கொடுக்குறது இல்லை, ப்ராப்பரா வந்து இந்த ப்ராப்பரான சிஸ்டம் மெயின்டைன் பண்றது இல்லாத காரணத்தினால இது நடக்கிறது. எல்லார கம்பெனி தான் சொல்ற ரீசெண்டா 6 மாசம் நான் பார்த்தேன் இந்த இஷ்யூ. இது வந்து என்னன்னா ப்ளூ கீப்னு சொல்றது நான் அனுப்பி வச்சிருக்கேன். சேம் திங் நான் என்ன செய்யணும்னா இதை நாங்கள் என்கிட்ட எக்ஸிட் வருவோம். இதுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. நான் அந்த அசைன்மெண்ட் நான் வந்து இப்போ நான் போட்டுருவேன், நான் மறந்துடுவேன் நான்.
இது வந்து என்னடா இந்த அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹேக்கிங் வந்து அந்த நீங்க இது எப்படி அசியூம் பண்ணிட்டா அந்த இட்டர்னல் ப்ளூன்னு சொல்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க முடிச்சுட்டு அது வந்து மெட்டாபெட்டர் செஷன் நீங்க ஓப்பன் பண்ணி எப்படி மெட்டாபெட்டர் செஷன் வந்து எப்படி நீங்க ஓப்பன் பண்றதுக்கான ஓப்பன் பண்ணி வேலை செய்யறதுக்கான ப்ராக்டிஸ். ஓகே, அது அனுப்பிட்டேன் குரூப்ல. ஓகே, சோ அப்ப நாங்க இதை பார்த்துனாங்கடா இதெல்லாம் பார்ப்போம். இதுலயும் வந்து எங்களுக்கு என்னடா முதல் விஷயம் எப்பயுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கேனர் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஆக்சிலரி ஸ்கேனர் அவைலபிளா இருக்கான்னு சொல்லி ஆர்டிபி. இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நீங்க இந்த ஆர்டிகலை படிச்சு பாத்தீங்கன்னா என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆர்டிபின்னு சொல்ற செஷன் ஆல்மோஸ்ட் எல்லா கோர்பரேட் கம்பெனியும் ஆன்ல தான் இருக்கும். ஓகே, அது எப்படி இந்த விண்டோஸ் 7ல வந்து நீங்க எந்த நீங்க விண்டோஸ் கிளைண்ட் கம்பெனி எடுத்தாலும் டிஃபால்ட்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் ஆஃப்ல தான் இருக்கும். ஆனா இன்ஸ்டாலேஷன் அப்ப வந்து நாங்க ஆன் பண்ணி விடுறது. ஓகே, டெக்னீஷியன் ஏதாவது எனக்கு இது ஈஸி அக்சஸ் பாருங்க. நீங்க ஃபைல் இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த கம்ப்யூட்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்க. ரிமோட் செட்டிங் சொல்லியிருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு allow connection from computer using any version of remote desktop இதை கொடுத்து விட்டுருங்க. கொடுத்துட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. இப்ப இதை வந்து நீங்க முதல்ல ஸ்கேன் பண்ணிக்கல, நீங்க இன்டர்னல் ப்ளூ ட்ரை பண்ணிக்கல, உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேனிங் செய்யல வந்து உங்களுக்கு வேற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். அதுல 3389 சொல்ற இந்த போர்ட் வந்திருக்காது. இப்ப நீங்க ஆன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா 3389 சொல்ற போர்ட் வரும். ஓகே, அதான் ஒரு டிஃபரன்ஸ். இந்த 3389 போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே இது வந்து ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் சொல்றது. இதான் வந்து விண்டோஸ் கம்ப்யூட்டருக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் மூலியமா தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஆனா இதுலயும் vulnerability வந்தது. ஓகே, அதான் ப்ளூ கீப். சோ இதுல நாங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர்ட் நாங்க அவைலபிளா பார்த்துட்டோம் எங்களை என்மேப் ஸ்கேன்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா இந்த ப்ளூ ஸ்கிப் ஆக்சிலரி மாடியூல் யூஸ் பண்ணி நாங்க ஸ்கேன் பார்ப்போம். செட் sorry select 0. Oh sorry, use 0. sorry. Okay, so இப்போ நாங்க பார்த்தோம்னா இதுல வந்து நாங்க ஆக்சிலரி மாடியூல் நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். இது வந்து ப்ளூ கீப்புக்கான ஆக்சிலரி மாடியூல். ஓகே, இது வந்து நாங்க ஷோ இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் பார்க்கறதுக்கு இது எப்படி வேலை செய்யுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு. பாத்தீங்கன்னா ப்ளூ கீப் மைக்ரோசாஃப்ட் ரிமோட் எக்ஸிகியூஷன். இது என்ன நேஷனல் செக்யூரிட்டி ப்ரொவைடட் பை நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சென்டர். இவையெல்லாம் வந்து தயாரிச்சுக்கணும். இந்த இது கிராஷ் இது டார்கெட் வந்து என்னன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்க, ஸ்கேன் ஃபார் எக்ஸ்பெக்டேஷன் டார்கெட், கிராஷ் டார்கெட் டினையல் சர்வீஸ். இது வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கறது. ஓகே, அவைல் ஆக்ஷன் செக் சப்போர்ட் எஸ். இது வந்து எங்களுக்கு என்னென்ன தேவைன்னா எங்களுக்கு வந்து இந்த ஆர்டிபி கிளைண்ட் ஐபின்னு சொல்றது வந்து எஸ். இது வந்து எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை, இது இருக்கு காணுது. ஓகே, client IP4 address for reporting during connection. இது ரிப்போர்ட்டிங் மட்டும்தான். ஓகே, ஸோ அதனால எங்களுக்கு பெரிய இஷ்யூ இல்லை. அதே மாதிரி வந்து ஆர் ஹோஸ்ட் கண்டிப்பா செட் பண்ணப்படணும். அது மட்டும் இல்லாம ஆர் போர்ட் வந்து செட் பண்ணப்படணும். ஆனா செட் பண்ணிருக்கு 3389. நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஆர்டிபின்ற வந்து டிஃபால்ட் போர்ட்ஸ் வந்து 3389. நாங்க அதை வந்து என்மேப்ல ஸ்கேன் பண்ணும்போது நாங்க வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்ப நாங்க வந்து ஆர் ஹோஸ்ட் நாங்க செட் பண்ணுவோம். செட் ஆர் ஹோஸ்ட் 192.168.86.30 என்னோட விண்டோஸ் 7 ஐபி அட்ரஸ். இப்போ நான் வந்து ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன்டா என்னோட இது செட் ஆயிருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஓகே, ஆக்சிலரி ஆக்ஷன் வந்து ஸ்கேன் பண்றதா என்னோட ஆக்ஷன்ஸ். ஸோ அதனால வந்து எங்களுக்கு ஓகே. இப்போ என்ன செய்யும்டா ரன் கொடுத்துருவாங்க. ரன் கொடுத்தோம்னா இப்போ சொல்லுது the target is vulnerable. The target attempt cleanup of an incorrect bound MST120 channels. Okay, whole scan 100% complete. So இது எங்களுக்கு சொல்லுது இது வந்து vulnerable தான். ஓகே, எங்களுக்கு இப்போ நாங்க என்ன செய்யணும்டா திருப்பி வந்து நாங்க சர்ச் கொடுத்து இது பண்ணி பார்த்ததுல இதுல ரெண்டு மாடல் தான் வந்தது எங்களுக்கு, ஆக்சிலரி மாடியூல் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மாடியூல். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம்னா விண்டோஸ் ஆர்டிபி இந்த சிடி வருது எங்களுக்கு ப்ளூ கீப் ரேஸ். ஓகே, இது வந்து என்னன்னா ப்ளூ கீப் ஆர்டிபின்ற எக்ஸ்பெக்டேஷன் மாடியூல். நாங்க என்ன செய்யணும்னா யூஸ் 3 செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பேலோட் வந்து என்னன்னா விண்டோஸ் 64 பிட் மெட்டாபெட்டர் ரிவர்ஸ் டிசிபின்னு சொல்லி வந்திருக்கு. எங்களுக்கு 64 பிட்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இப்ப நாங்க இதை பார்த்தோம்னா நான் முதல்ல செய்யலாம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு எங்களுக்கு. ஸோ விண்டோஸ் 7 நாங்கள் செட் பண்ணுவோம். ஓகே, 64 பிட்டே இருக்கட்டும். இப்போ இதுல வந்து ஷோ இன்ஃபோன்னு சொல்லி கொடுப்போம்.
இப்ப இதுல வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் பத்தி விளக்குது. இதுல வேலை செய்யும், இதுல வேலை செய்யான்னு சொல்லி சொல்லும், இதுல வேலை செய்யும் சொல்லி சொல்லும், இதுல வேலை செய்யான்னு சொல்லாது, இதுல வேலை செய்யும் சொல்லி சொல்லும். இது வந்து என்ன ப்ரிவிலேஜ் எஸ். ப்ரிவிலேஜ் மீனிங் வந்து இந்த ப்ரிவிலேஜ்னு சொல்றது எஸ் சொல்லி பாத்தீங்கன்னா மீனிங் என்னன்னா ஞாபகம் இருக்கா, நாங்க அந்த மெட்டாபேட்டா செஷன் ஓபன் பண்ணிக்கல கெட் யூஐடின்னு சொல்லிட்டு நான் சொன்னா இதான் மோஸ்ட் the most admin account அந்த கம்ப்யூட்டர்னு சொல்லி சொன்னார். இந்த ப்ரிவிலேஜ் எஸ் ப்ரிவிலேஜ் மோடுக்கு போயிருக்கலாம். இதான் வந்து டாப் அக்கௌண்ட் அந்த கம்ப்யூட்டர்ல. ஓகே, இதுக்கு மேல டாப் அக்கௌண்ட் இல்லை, இதான் அட்மின் அக்கௌண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட், டாப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட், சிஸ்டம் லெவல் அக்கௌண்ட் சொல்றோம். ஓகே, சில நேரத்தில் நீங்க கேட்பீங்க, சில சொல்லுங்க சிஸ்டம் லெவல் அக்கௌண்டா இருக்கும். ஓகே, சோ அதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சிஸ்டம் லெவல் அக்கௌண்ட் இல்லாட்டி வந்து ப்ரிவிலேஜ் எஸ் சொல்லி இருந்துச்சுன்னா அது வந்து மோஸ்ட் டாப்பஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் கம்ப்யூட்டர். ரேங்க் வந்து மேனுவோ, டிஸ்க்ளோஜர் வந்து எப்ப எப்ப வந்ததுன்னா 2019 வந்தது. ஓகே, 5ஆம் மாசம் 14ஆம் தேதி. இதெல்லாம் வந்து விண்டோஸ் 7 டார்கெட் வந்து விண்டோஸ் 7ல வேலை செய்யும். விண்டோஸ் 7 சர்வீஸ் பேக்ஸ் வர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கிறது வேலை செய்யும். விண்டோஸ் 7 சர்வீஸ் பேக் 1 VMware 14 15 வேலை செய்யும். இல்லாட்டி நார்மல் கம்ப்யூட்டர் நீங்க செட் பண்ணலாம். ஹைப்பர்வைசர் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, சில இது டார்கெட் வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம், எந்த இடத்துல இருக்குன்றது பொறுத்து தன்மை மாறும். அதனால தான் இருக்கு. ஓகே, அப்படியே நாங்கள் கீழே வந்தோம்னா இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ல வந்து எங்களுக்கு திருப்பியும் இது மட்டும் கொடுத்தா ஓகே, இது எதுவுமே நாங்கள் சேஞ்ச் பண்ண தேவை. ஓகே, வெரி ஈஸி சார். டிஸ்கிரிப்ஷன் எப்படி வேலை செய்யும் சொல்லி சொல்லும், என்ன செய்யும் சொல்லி சொல்லும். ஓகே, இது இப்போ நாங்கள் செய்யணும்னா ஷோ நாங்கள் செட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட ஹோஸ்ட் ஆர் ஹோஸ்ட் 192.168.86.30. ஓகே, இதை செட் பண்ணிட்டோம். ஷோ ஆப்ஷன் கொடுப்போம். ஓகே, பார்த்தோம்னா ஆர் ஹோஸ்ட் செட் ஆயிடுச்சு இந்த இதில். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா ரன் கொடுப்போம். ஓகே, இது குட். ஏன் இதுக்கு நான் குட்னு சொல்றேன்னா, மெம்பர் ஞாபகம் இருக்கா நான் போனது சொன்ன சில இடத்துல வந்து நீங்க டார்கெட் வந்து ஸ்பெசிஃபிக்கா செட் பண்ண வேண்டியது வரும். ஓகே, எங்களுக்கு தெரியும் அது விண்டோஸ் 7 தான் சொல்லி. அப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் வயா ஃபிங்கர் பிரிண்டிங் சொல்லியிருக்கு தானே. இதுல பாத்தீங்கன்னா பேட் கன்ஃபிகரேஷன், see the most appropriate target manually, set the most appropriate target manually. If you're targeting 2008, make sure the FL is disabled. Okay, so அப்ப என்ன செய்யணும்னா டார்கெட்டை நாங்க மாற்றுவோம். ஓகே, இது ஷோ டார்கெட் கொடுப்போம். இப்ப இதுல வந்து நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் இதை கொடுத்து பார்க்கணும். ஓகே, மேபி வந்து எங்களுக்கு தெரியாது, ரைட்? சோ நாங்க என்ன செட் 1 இப்ப நாங்க ரன் கொடுப்போம். எஸ், என்டரிங் டேஞ்சர் ஜோன், லாபிங் எக்ஸ். சோ இது விண்டோஸ் 7 தான், ஆனா வர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கு. இட்ஸ் ஸ்டில் லைக் அது சேர வேலை செய்யும். ஓகே, இட் டசன்ட் மேட்டர். எதுல வந்து உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னா அந்த வர்ச்சுவல் பாக்ஸ்ல போய்க்கலாம், ஹைப்பர்வைசர் AWS போய்க்கலாம், சில நேரம் இஷ்யூ இருக்கும். ஆனா என்ன இதான் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். இது வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது, முதல் மாதிரி வந்து இன்ஸ்டன்ட் நடக்காது எனக்கு. சோ இப்ப என்ன செய்யும்னா உங்களுக்கு ஒரு இதை பாத்துக்கிட்டா முதல்ல ரன் பண்ணிக்கலாம் 10 to 20 minutes எடுக்கும். ஓகே, நீங்க உங்களோட கம்ப்யூட்டர் ட்ரை பாருங்க, இந்த ப்ளூ இட்டர்னல் ப்ளூ ட்ரை பாத்துக்க இது வந்து உங்களுக்கு ஒரு 10 to 20 minutes எடுக்கும் இது லாக் பண்ணுறது. ஸோ டோன்ட் வரி. ஏண்டா இது இந்த சைஸ், இது ரன் பண்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் சைஸ் சரியான ஹை 250 MB. ஓகே, ஸோ இட் டேக்ஸ் சம்டைம்ஸ் உங்களோட இன்டர்நெட் உங்களோட கம்ப்யூட்டர் இதே பொறுத்து சில நேரம் வந்து ஒரு 5 to 10 minutes, சில நேரம் நான் பார்த்துருக்கேன் 5 minutes எனக்கு விடுவோம் பண்ணதுக்கு. சில நேரம் உங்களோட விண்டோஸ் வந்து கிராஷ் ஆக முடியும், அதுவும் காமனான விஷயம் தான். ஓகே, சில வால்னரபிலிட்டி வந்து நடக்கும்னா எக்ஸ்பீரியன்ஸ் செய்யும் வந்து உங்களோட மிஷின்ஸ் வந்து அந்த டார்கெட் மிஷின் கிராஷ் பண்ணிட்டே இருக்கும். பாருங்க, எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில், டிஸ்கனெக்டட், எரர், என்கவுண்டர், கனெக்ஷன் ரீசெட் பை பியர். ஸோ இப்போ என்ன செய்யணும், திருப்பி நாங்க டார்கெட்டை வந்து நாங்க 2 செட் பண்ணுவோம். ஓகே, அந்த பேலோட இந்த சைஸ் வந்து 250 MB.
பட் இது சக்சஸ்ஃபுல் நடந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி மெட்டாபிரிட்டர் ஷெல் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அண்ட் மெட்டாபிரிட்டர் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற எக்ஸசைஸ் நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க எந்த கம்ப்யூட்டர் நீங்க ஹேக் பண்ணாலும், ஐ மீன் எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரை பண்ணாலுமே எக்ஸாக்ட் சேம் கமாண்ட் தான். மெட்டாபிரிட்டர் ஷெல் ஒரே மாதிரி தான் வருது. பைண்ட் ஷெல் நீங்க முதல்ல இந்த இதுல பார்த்துருப்பீங்க, நாங்க MSF கான்சோல் நாங்க பார்த்துருக்கோம். ஓகே, விண்டோஸ் 7 பொறுத்த வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இல்லாட்டி வந்து நாங்க வந்து பேரோட நாங்க அங்க அனுப்பி நாங்க அங்க இருந்து வேலை செய்ய வைக்கிறது. விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 வரைக்கும் அது நாங்க என்ன சொல்றோம், மேனுவல் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ மீனிங் நீங்க ஒரு யூஎஸ்பியை பிளக்இன் பண்ணியோ இல்லாட்டி எப்படியோ அந்த விதத்துல அந்த பேலோட அந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ணி வைக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த பேலோட வந்து இந்த MSF கான்சோல் வந்து உங்களுக்கு வந்து அங்க போய் டெலிவர் பண்ணுது. இப்ப ஓப்பன் ஆகுது. Yeah, so about 5 minutes இருக்கு. So சில நேரம் கொஞ்சம் டைம் மாறும். ஓகே, இது பட் என்ன பேலோட இந்த பேலோட இந்த இது வந்து 250 MB. இதுதான் எங்களுக்கு வந்து get UI கொடுத்தோம்னா sorry, get UI. It's a most system level access. Okay, இதான் வந்து administrator level access. எங்களுக்கு மெட்டாபிரிட்டர் எங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை, சேம் திங் தான். என்னென்ன செய்யலாமோ நாங்க எல்லாமே செய்யலாம். என்ன செய்யறா, ஓகே, இப்ப நாங்க இதில் போய் பார்த்தோம்னா இது வந்து 540 612. ஓகே, பட் as I said, like நீங்க ஒன்ஸ் இந்த vulnerability ஸ்கேனிங் கரெக்டா செஞ்சு இதை நீங்க செட் பண்ணிச்சீங்கன்னா சரியான ஈஸி. நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன செய்யணும், விண்டோஸ் 10 விண்டோஸ் 7 பார்க்க போயிட்டு நீங்க வந்து ரெண்டா நான் சொன்ன மாதிரி தான். இப்ப இது வந்து விண்டோஸ் 7 விண்டோஸ் சர்வர் 2008 விண்டோஸ் 7 ஈவன் 2010 ஐ மீன் விண்டோஸ் 10 வெர்ஷன்ஸ்ல நீங்க இந்த ஆட்டோமேட்டிக் இது செய்யலாம். பட் ஆனா கணக்கு அதே விஷயத்துல வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா நாங்க என்ன செய்வோம்னா மேனுவல் இன்ஜெக்ஷன் சொல்றது, அதாவது பேரோட நாங்க தான் போய் மேனுவல் டெவலப் பண்ணணும் கம்ப்யூட்டர்ல. மேபி ஒரு பார்க்காம இருக்க யூஎஸ்பி பிளகின் பண்ணி ரன் பண்றதோ, அப்ப நான் எப்படி நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி நாங்க வைரஸ் கிரியேட் பண்றது, எப்படி நாங்க ஃபைல் கிரியேட் பண்றதோ பார்ப்போம். ஓகே, அதுவும் சரியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பாப்பீங்க அது எவ்வளவு வந்து கரெக்டான கம்ப்யூட்டர் வந்து ப்ராப்பரா கன்ஃபிகர் பண்ண படாட்டி அது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லி இது பண்றது. ஓகே, அண்ட் இதுல எது டேஞ்சர்ஸ் வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, யூஎஸ்பி ரப்பர் டக்கின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த யூஎஸ்பி ரப்பர் டக்கின்னு சொல்லி கேள்விப்படாட்டி அதை வந்து நீங்க ஒரு சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸ் வரைக்கும் நீங்க சொல்லுங்க அதுக்கு என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சதை. உங்களுக்கு குரூப்ல நான் போட்டுருவேன். அது வந்து உங்களுக்கு அதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. அது வந்து இந்த விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 ஹேக் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரதானமான டூல் அது யூஸ் பண்றதாக்க. அது என்ன, அது வந்து நீங்க ரிசர்ச் பண்ணிக்கணும் தெரியுமா, அது ஏன் வந்து நான் சொல்றேன் அது வந்து மோஸ்ட் பிரதானமான டூல் சொல்லி. அதுக்கப்புறமா நாங்க வந்து அந்த எப்படி வந்து கரெக்டா ப்ராப்பரா செட் பண்றது அதெல்லாமே நாங்க பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்னொரு சின்ன ஓனபிலிட்டி நாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 நாங்க எப்படி நாங்க இது பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, டார்கெட் பண்ணி இது பண்றோம்னு சொல்லி. Okay. Any questions? சார் அந்த அசைன்மென்ட்டை வந்துட்டு எப்படி செய்யணும் சார்? எஸ், நான் அதை ஓபன் பண்றேன். ஓகே, ஸோ இதான் நான் உங்களுக்கு தந்ததுக்கான அசைன்மெண்ட் லிங்க். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க ஒரு காப்பி ஒன்று மேக் பண்ணிட்டு ஃபைல் மேக் காப்பின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதை வச்சு வெப் செய்யணும். ஓகே, உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கான எத்திக்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் நாங்க செய்யறது எல்லாமே வந்து எது செய்யணும் செய்யக்கூடாது சொல்லி கிளியரா ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன அசியூம் பண்ணும்னா நீங்க அந்த இட்டர்னல் ப்ளூன்னு சொல்ற vulnerability யூஸ் பண்ணி நீங்க என்கொயரி ஹேக்கிங் பண்ணி நீங்க வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் மூலியமா நீங்க மெட்டாபிரிட்டர் ஷெல்லை ஓபன் பண்ணிட்டீங்க.
அந்த மெட்டாபிட்டர் ஷெல்ல வச்சு நீங்க எப்படி வந்து கீ ஸ்ட்ரோக்கை கேப்சர் பண்ண போறீங்க, அது நீங்க ரீசர்ச் பண்ணி நீங்க செய்யணும். அது அதுமா எனக்கு வந்து இதுல இது வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் போடணும். ஓகே, ஃபுல் ஸ்கிரீன்ஷாட்ஸ், அந்த சின்ன ஸ்கிரீன்ஷாட் மட்டும் இல்ல, ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் போடணும். டெக்ஸ்ட் அவுட்புட் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாம என்னென்ன அந்த நீங்க செய்யறது என்ன செய்யணும், அந்த விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி இதை டைப் பண்ணீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகும். ஓகே, ஓகே, உங்களுக்கு செஷன் ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்க சிமுலேட் பண்ணணும். ஓகே, எனக்கு ஆமா இது ஏன் வந்து இது வந்து செக்யூரிட்டி ரிஸ்கா நீங்க கருதுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் நீங்க அடிச்சீங்கன்னா, ஓகே, ஸ்கிரீன்ஷாட்ஸ் கேப்சர் இது ஸ்கிரீன்ஷாட் தேவை, இது அட்லீஸ்ட் 2 ஸ்கிரீன்ஷாட் தேவை, showing the desktop, one showing the desktop, one showing open application. Delivery screenshots from Metapeter, brief explanation of what information an attacker could gain from the screenshots. இது வந்து லைவ் ஸ்கிரீன் ஷேர், லைவா இருந்தா இந்த ஆக்கிற என்ன ஸ்கிரீன்ல பாத்துக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கணும். நீங்க செஞ்சு அது மட்டும் இல்லாம இதுல வந்து 2 அட்வான்ஸ் சேலஞ்சஸ் இருக்கு. இது வந்து ஏதாவது 2 செஞ்சா ஓகே, உங்களால செய்ய முடிஞ்சதுண்டா. ஒன்று வந்து ப்ரிவிலேஜ் கான்டெக்ட், இது நீங்க இது பண்ணணும், நீங்க ரிசர்ச் பண்ணணும். உங்களுக்கு என்கொயரி வந்து ப்ரிவிலேஜ் ஸ்டேட்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு செய்யலாம். ஓகே, இந்த இது நீங்க செய்யலாம். ஓகே, ஸோ நீங்க டிட்டர்மின் பண்ணணும் நீங்க ப்ரிவிலேஜ்ல இருக்கீங்கன்னா இல்லையான்னு சொல்லி. அப்படி ப்ரிசிடென்ஸ் அனாலிசிஸ் சொல்றது இது வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. நீங்க சர்ச் பண்ணி தெரியுது என்ன செய்யலாம்னு சொல்லி, இது என்ன மீனிங் சொல்லி. ஓகே, ஆனா செய்யக்கூடாது. ஓகே, நோ இன்ஸ்டாலேஷன். அடுத்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருந்தா ஃபைல் சிஸ்டம் ரெகன்சிலியேஷன். ஓகே, 3 sensitive file location on the target system. Do not modify, delete any file. Just நீங்க அந்த எப்படி நீங்க அந்த ஃபைல் நேவிகேஷன் உள்ள போய் எங்க இந்த ஃபைல் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு யூசுவலா நான் என்ன சொல்வேன்டா, நீங்க வந்து இந்த ஆப்ஷன் சி, அப்புறம் நெட்வொர்க் அவேர்னஸ், ஐடென்டிஃபை பேசிக் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கரஸ்பாண்டிங் ஹோஸ்ட். இந்த சிஎன்டி செஞ்சாலே ஓகே இருக்கும். ஓகே, சப்மிஷன் பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு பிடிஎஃபா நீங்க அனுப்பினா ஓகே, எனக்கு இமெயில்ல. ஓகே, இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மெட்டாபிட்டர் ஷெல்ல வந்து எப்படி யூஸ் பண்றதுக்கான ஒரு எக்ஸசைஸ் இது, அசைன்மென்ட் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, யா, யூசுவலா இந்த இது செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாபிட்டர் ஷெல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றது பெர்ஃபெக்ட்டா ஆகிடுவீங்க. ஏன்னா மெட்டாபிட்டர் ஷெல் வந்து சரியான ஈஸி, நீங்க யூஸ் பண்ண ரைட்டிங்களா. சார் அப்ப நான் இந்த எளிய ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்த்து வந்துட்டு மெட்டாஸ்பைட்டில் வச்சுட்டேன் வந்துட்டு அந்த ஆண்ட்ராய்ட் பேலோட் அனுப்பி பார்த்தது. ஆண்ட்ராய்டு வேலை செய்யுது இல்ல, அதுக்கு வேற ஆப்ஷன் இல்லை ஏதாவது இருக்கு? ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் கணக்கு அந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த இதுல மெட்டாஸ்பைட்டும் செய்யலாது. ஆண்ட்ராய்டு வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டம் சொல்ல போனா. அது ஏன்னா வந்து ஆண்ட்ராய்டுல இருக்க இப்ப இருக்க வேற ஆன்டி வைரஸ் எல்லாமே வந்து நீங்க என்ன செய்யலாம்னா அந்த போன் உங்களோட கையில இருந்ததுன்னா நீங்க ஹேக் பண்ணலாம். ஓகே, யா, ஆப் மாதிரி செஞ்சு இந்த ஆப்பை வந்து இது பண்ணலாம். அது இந்த பார்க்க நாங்க அடுத்த செஷன்ஸ் வரல இருக்கு முதல்ல ஆப் செய்யறது அப்படின்ட்டு ஏபிகே. ஓகே, ஆனா அது வந்து வேலை அது வேலை செய்யறது சாத்தியக்கும் ஸ்டில் லோ தான். இப்ப இருக்கிற சாம்சங் அந்த மாதிரி ஃபிளாக்ஷிப் போன்ஸ் தான் இன்ஸ்டால் பண்றது சரியான கஷ்டம். அது கணக்கு விஷயத்தை சேவ் பண்ணணும், அதெல்லாமே இருக்கு. பட் அதுக்குன்னு சில ஆப்ஸ் இருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் ஆப்ஸ் இருக்கு அதுக்கு. அது வந்து சரியான இல்லீகல், அது இனீவன் இல்லீகல். Yeah. Okay. 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 Thank you so much. Okay. Thank you. Okay. Thank you. Thank you. Okay. உங்களை எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திக்கிறேன். Thank you so much for a long break. அடுத்த வீக் வந்து நாங்க வந்து ஒரு இன்னொரு டபுள் பல்ஸ்னு சொல்ற இட்டர்னல் ப்ளூல வந்து டபுள் பல்ஸ்னு சொல்லி இன்னொரு அட்டாக் ஒன்று இருக்கு. அது வந்து அது இன்னும் பவர்ஃபுல். இட்டர்னல் ப்ளூட இன்னும் பவர்ஃபுல்லான பொசிஷன் அது. அதை நாங்க எப்படி பார்ப்போம், சேம் திங் தான். அது ஒரு 15-20 மினிட்ஸ் தான் எடுக்கும் எங்களுக்கு. அதை நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து விண்டோஸ் 10 விண்டோஸ் 11க்குள்ள எப்படி நாங்க மேனுவலா நாங்க எப்படி செய்ய போறோம், அது தியரி என்ன பிஹைண்ட், அது எப்படி ஸ்டில் வேலை செஞ்சுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஓகே, விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி எடுக்கவா? இப்போ உங்க கம்ப்யூட்டர் என்ன இருக்கு, விண்டோஸ் 10 விண்டோஸ் 11? விண்டோஸ் 7. இல்ல அந்த கம்ப்யூட்டர்ல இருக்குது விண்டோஸ் 11 தான். 11 மேபி விண்டோஸ் 11ல வேலை செய்யும் உங்களோட ஹோஸ்ட் மிஷின்ல, நீங்க ட்ரை பார்க்கலாம். வேலை செய்யும். யா கொஞ்சம் டிசேபிள் பண்ண வேண்டியது வரும். தட்ஸ் ஓகே. அப்புறம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான இது இருக்கு. யா, பட் உங்களுக்கு இப்ப இன்ஸ்டால் பண்றது உங்களோட கெபாசிட்டி இருந்தா இன்ஸ்டால் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஹார்ட் டிரைவ் ஸ்பேஸ் எல்லாம் இருந்தா நீங்க எனி டைம் நீங்க வந்து எப்படின்னா நீங்க வந்து 2 மிஷின் நீங்க ஆன்ல வச்சிருப்பீங்க. ஒன்று உங்களோட காலி மிஷின் எப்பவுமே ஆன்ல இருக்கும். எஸ், அப்புறம் இன்னொரு ஓஎஸ். ஓகே.
ஓகே 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 பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ எப்ப சார் அனுப்பப்படும்? நான் வந்து இதை வந்து முடிஞ்ச இன்னொரு நினைக்கிறேன், இன்னொரு 3 to 4 hours இந்த வீடியோ வந்து நினைக்கிறேன். இதையும் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு மற்ற வீடியோ லிங்க் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அந்த இதுவா நான் எல்லாம் இதுவா மாத்திட்டேன். எல்லாத்தையுமே என்ன சொல்றது பிளேலிஸ்டா மாத்திட்டேன் எல்லாத்தையுமே. சோ இப்ப இது வந்து நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டை வந்து நான் ஏதாவது மிஸ்ஸிங் ஏதாவது வீடியோ இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நான் எல்லாம் ஒரு ட்ரிப் பார்த்துட்டு நான் உங்களை அனுப்பிடுவேன். நான் உங்களுக்கு அப்லோட் பண்றதா அப்லோட் பண்ணி நான் எந்த பேமெண்ட் ஏதாவது பெண்டிங் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க.